திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலகிராம் சேனல் மூலம் வியாழக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்ற தலைப்பின் கீழே சிந்தித்து வந்தோம். நேற்றைய நிகழ்வில் ஐயா அவர்கள் சிதம்பரத்திலே ஒரு சொற்பொழிவுக்காக சென்றிருந்ததனால் அந்த நிகழ்வை இன்றைக்கு வெள்ளிக்கிழமை தள்ளி இன்றைக்கு நடக்க இருக்கிறது. அந்த நிகழ்வில் அடியார் பெருமக்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்ற தலைப்பில் நம்மோடு பகிர்வதற்காக மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் கிராமத்தை சேர்ந்த சைவநெறி செம்மல் சிவத்திரு சேகர் ஐயா அவர்கள் நம்மோடு வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனித நுழையும். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஐயா வாங்கய்யா. வந்திருக்கா இல்லையா ஐயா? இன்னும் வீடியோ வரலைங்க ஐயா. இடது பக்கம் இருக்க பச்சை கலர் பட்டன் எடுத்துங்க ஐயா. திரும்ப இருக்கு. இப்ப வருதா? இடது பக்கமா இருக்கிற பச்சை கலர் பட்டன் எடுத்துங்க ஐயா. கேமரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் உட்காருங்க. வரலையா சாமி? திரும்ப தானாவே இதாகிக்குது, தானாவே ஆஃப் ஆகிக்குது, கேமரா ஓபன் ஆக மாட்டேங்குது. இடது பக்கம் போய் கேமரா ஆன் பண்ணுங்க ஐயா. கேமரா ஆன் பண்ணா அது ஆன் ஆக மாட்டேங்குது. அந்த கோடு போகும்ல. ஆமா, நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு முறை வெளியே போயிட்டு உள்ள வாங்க ஐயா. ஆமா. ஆன் பண்ணுங்க ஐயா. அப்படியும் அப்படிதான் ஆகுது. கேமரா ஆன் ஆக மாட்டேங்குது, என்னன்னு தெரியலீங்க. உங்க போன்ல செக் பண்ணி பாருங்க. வெளியில போயிட்டு திரும்ப வந்தாங்க. ஆமா சரிங்க. இடது பக்கமா அதான் பச்சையா இருக்கு, அதுல ஒரு கோடு போட்டிருக்குல்ல, அதெல்லாம் எப்பொழுதும் பண்றது தானே. ஆமா, அதை ஆன் பண்ணுங்கய்யா. அதுதாங்க ஆக மாட்டேங்குது. வேற ஏதோ ஃபால்ட் இருக்கு, ஒரு நிமிஷம் தான். சரிங்க ஐயா. ஐயா நீங்க அப்படியே ஆடியோல பேசிட்டு இருக்கீங்க, இடையில நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம். ஓகே. ஓஹோ. போன்ல யாருன்னா கை வச்சாங்களா ஐயா? இல்ல இல்ல. சரி விடுங்க, நீங்க முயற்சி பண்ணுங்க. என்ன காரணம் அது? சிவ சிவா. இல்லன்னா இப்ப ஆடியோலயும் பேசுறவா? பேசுங்க ஐயா, ஆடியோல பேசுங்க. பின்னாடி சிவ சிவா. எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவருளும் குருவருளும் உள் என்று உணர்த்த வேண்டி எனது உரையை தொடங்குகிறேன். நாம் தொடர்ந்து இறையர்களால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்ற தலைப்பிலே நாயன்மார்கள் வரலாற்றிலேயே
ஆதாரங்களோடு, அதாவது அகச்சான்றுகள் அல்லது இன்னொரு நாயன்மார்களால் சுட்டப்படக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு அற்புத நிகழ்வுகளை எல்லாம் ஒவ்வொன்றாக அங்கே குளக்கரையிலே தோளுடைய செவியன் என்று எடுத்து பாடினாரே, அங்கே பால் இன்னடிசிலை குழைத்து எண்ணறிய சிவஞானத்தை குழைத்து ஊட்டிய அந்த நிகழ்வில் இருந்து திருக்கோலக்காவிலே நாளும் இன்னிசை பிறப்பும் ஞான சம்பந்தருக்கு அன்று உலகவர் முன் தாளம் ஈந்து அவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையாளனை என்று சொல்லி அந்த தாளம் ஈந்த நிகழ்வை சுற்றமுற்று எல்லாம். அடுத்து அங்கே சிவிகை திருநெல்வாயில் அறத்துறையிலே அவருக்கு கொடுக்கப்பட்டதை சொல்லி, அடுத்தது நம்ம திருப்பாச்சிலாச்சிராமத்தில் அந்த முயலக நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை இறைவனிடம் வந்து முறையிட்டு மூவரிலும் முதலாய நடுவாய மூர்த்தியை அன்றி துணியால் யாவர்களும் பருவம் பாச்சிராமத்துறைகின்ற தேவர்கள் தேவரோ சேயிழை வாட சிதை செய்வதோ இவர் சேர்வை அந்த குற்றச்சாட்டை நிகழ்த்து, நீங்கள் இல்லாமல் எப்படி இது நடக்கும், அணு கூட எதுவுமே அசையாதே, உங்களுடைய திருவுளம் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு நோய் வந்திருக்கிறதே, இது தகுமா என்று சொல்லி இறைவனிடம் முறையிட்டு அந்த நோயை தீர்த்த அந்த அற்புதமான வரலாறை பார்த்தோம். தொடர்ந்து திருநீலகண்ட வரலாறு, அங்கே திருநீலகண்டத்தின் மீது ஆணையிட்டு தாம் வணங்கக்கூடிய இறைவனுக்கு பெருங்கருணையின் அடையாளமாக அவர் மிடற்றிலே நீளமாக இருக்கக்கூடிய திருநீலகண்டத்தின் மீது ஆணை அவ்வினைக்கு இவ்வினையாம் என்பது அதுவே உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு ஊனமன்றே என்று சொல்லி நமக்கு ஒரு அறிவுரையாக இறைவனை வந்து படுத்துங்கள், ஏக இறையை படுத்துங்கள், திருமுறையை தொட்ட பிறகு உங்களுக்கு வேறு தெய்வமே நினைவிற்கே வரக்கூடாது என்பதை வந்து உணர்த்தும் விதமாக அப்படி ஏக இறை ஏற்பாட்டில் யார் தலை நிற்கிறாரோ அவர்களுக்குத்தான் இறைவனுடைய அருள்லாம் நமக்கு தொடர்ந்து கிடைக்கும் என்பதாக அப்படி உறுதி செய்து அந்த திருநீலகண்டத்தின் மீது ஆணையிட்டு அந்த குளிர் ஜோரத்தை எல்லாம் அந்த தளத்தில் வாழ்பவர்களுக்கு மட்டுமல்ல அந்த நாட்டில் வாழக்கூடியவர்களுக்கும் தீர்த்து அடியார்களுக்கு எந்த காலத்திலும் இப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லாம் வாராது திருநீலகண்டத்தின் மீது ஆண்டு எப்படிப்பட்ட அடியார்களுக்கு என்று அந்த அடியார்களுக்கான எல்லாம் அந்த திருப்பதியத்திலே கோவை செய்து அனுப்பியதை பார்த்தோம். அதுக்கப்புறம் திரு பட்டீச்சிரகத்திலே வந்து திரு ஞானசம்பந்த பெருமான் வரும்போது அந்த திரு சத்தி முற்றத்திலே வழிபட்டு பட்டீச்சிரம் நோக்கி அவர் புறப்படும் பொழுது வெப்பம் அதிகமான இருந்த சூழ்நிலையால் அங்கே முத்து பல்லக்கு அந்த அருளியது, அதாவது பந்தல் முத்து பந்தல் பிடித்து பூதங்கள் வந்து முத்து பந்தல் பிடித்து நித்தனார் உங்களுக்கு அருளியது என்று சொல்லி அதுக்கப்புறம் அந்த 4 கால்களையும் அடியார்கள் எல்லாம் பிடித்து வர அந்த அருள் திறத்தை வியந்து நிகழ் கூட்டு பொழில் என்று சொல்லி அங்கே பாடியிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு பாடலுடைய கருத்து யாரும் உரையாசிரியர்கள் எல்லாம் இதை வந்து சரியாக கவனிக்கவில்லை. கூட்டு அதாவது நிழல் கூட்டு என்ற தொடரு முதல் பாடலிலேயே இருக்கிறது என்று சொல்லி அதை விளக்கம் சொல்லி அந்த நிகழ்வைத்தான் ஞானசம்பந்த பெருமான் அதில் வந்து பதிவு செய்திருக்கிறார் என்பதை சேக்கிழாருடைய பாடல்களோடு ஒப்பிட்டு அதுக்கு விளக்கம் சொன்னேன். அதுக்கு பிறகு வந்து திரு ஆனைக்காவிலே வந்து அங்கே அந்த அரசனுடைய மணியாரம் நாட்டில் போக பெருமானே ஏன்றுமொழி என்று சொல்ல அந்த ஆனைக்கா அரண் அங்கே திருமஞ்சனம் எடுத்து செல்லக்கூடிய நீர்க்குளத்தில் அந்த அவருடைய அணிகளை அங்கே அணிந்திருந்த மார்பை அணிந்திருந்த அந்த அணிகள் போய் சேர அங்கே போய் இவர் வழிபடும் பொழுது அந்த திருமஞ்சனம் ஆட்டும் பொழுது அந்த ஆணைக்க அந்த இறைவன் மீது அந்த இணைகளன் வீழ்ந்த அந்த ஒரு வரலாற்றை அகச்சான் கூட இதை வந்து ஞானசம்பந்த பெருமானும் 2 பாடல்களிலே சுட்டி இருக்கிறார். இது சுந்தரமூர்த்தி சாமிகளும் ஒரு பாடலிலே மிகவும் தெளிவாக சுட்டியிருக்கிறார். இருவரும் சொன்னதை சேக்கிழார் மிக்க தெளிவாக விளக்கி இருக்கிறார் என்று சொல்லி அந்த விளக்கத்தை எல்லாம் சொல்லி தொடர்ந்து அங்கிருந்து நெடுங்கலம் வந்தவுடன் அந்த திருப்பதிகம் நம்ம எல்லோருக்கும் வந்து ஒரு மனப்பாடம். பொதுவாக இடர் வந்ததுன்னா என்ன சொல்வார்கள் பிற அடியார்கள், நீங்கள் நெடுங்கலம் பதிகத்தை படிங்க, உங்களுக்கு வந்து துன்பம் நீங்கி விடும் என்று பொதுவாக சொல்வார்கள். அதை நமது திருப்பதிகங்களிலே வந்து வாழ்வியல் துன்ப நீக்கங்களுக்கெல்லாம் இந்தந்த பதிகங்களை வந்து படித்தால் உங்களுக்கு நீங்கும் என்பதாக திருவாவூர்துறை ஆய்வுத்தின் முதலில் வந்து வெளியிட்டார்கள். பல பதிப்புகளிலே அப்படியெல்லாம் வெளியிட்டு வருகிறார்கள். எல்லா பதிப்புகளிலும் அந்த நெடுங்கலம் திருப்பதியம் இருக்கும். அந்த மறைவிதியாய் தோளுடையா என்று எடுத்து பாடிய அந்த திருப்பதியும் இடர்களையும் பதியம் என்று சொல்லிதான் எல்லாரும் வந்து போட்டிருப்பார்கள். அந்த இடர்கள் களைவது என்னவென்றால் நான் வந்து பொதுவாக நமக்கு இடர் களைவதற்கு அதை படி என்று சொல்வார்கள். அதனால படித்தாலும் அந்த பயன் அது விளையும், அதில் நமக்கு வந்து எந்த வித ஐயப்பாடும் இதெல்லாம் இல்லை. என்ன இடர் களைதல் அப்படின்னு சொல்லி போனோம்னா
ஆஹ் பிற அடியார்களுக்கு இன்பால் அன்பால் நெஞ்சம் செலாவகை நேரு விளக்கும் இடும்பைகள் தீர்த்தருள்வாய் என்று சொல்லி ஞானசம்பந்தர் பாடியதாக சேக்கிழார் சொல்றாரு. அந்த பாடல்கள் முழுவதுமே பிற அடியார்களுக்கு அவர்களுடைய திருத்தொண்டுகளை செய்வதற்கு வாழ்வியல் இடையூறுகள், புற சமய இடையூறுகள், மாயாகாரிய இடையூறுகள், சுற்றம் பற்று இதனால் வரக்கூடிய இடர்கள் எல்லாம் வராமல் காப்பாய் என்று பாடியிருக்கிறார் என்று சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லி, அந்த மறைவுடையாய் தோளுடையாய் என்பதை எடுத்து எப்படி வந்து நம்ம பாட வேண்டும் என்றால், எனக்கு உடல் ரீதியாக எனக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டு கேள்விப்பட்டீர்கள் என்றால், நீங்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? ஐயா இதை போல உங்களுக்கு தானே தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் இறைவா, அவருக்கு இதை போல இடர் வருகிறது, உங்களுடைய சிந்தையை வைக்க முடியாமல், திருத்தொண்டு செய்ய முடியாமல் என்று நீங்கள் வந்து எனக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். நான் வந்து என்ன செய்ய வேண்டும்? ஏனைய அடியார்கள் இப்ப மற்ற நம்ம அன்பர்கள் நமது திருக்கூட்டத்திலே இருக்கக்கூடிய இந்த இறைவனை நாடக்கூடிய ஞான நெறியிலே நாடி வருகிற பல படிநிலைகளில் உள்ள இந்த அன்பர்களுக்கு ஏதாவது வாழ்வியல் துன்பங்களோ இடர்களோ பொருளாதார பற்றாக்குறையோ வந்தால் நம்ம இறைவனை நோக்கி இந்த மறைவுடைய தோளுடைய வந்து பாடி அவர்களை நினைந்து அவர்களுக்கு பரிந்துரை செய்வதாக இதை பாட வேண்டும் என்று ஒரு புதிய கருத்தை நம்முடைய சபையிலே அங்கே முன்வைத்தேன். அதுக்கு தொடர்ந்து அதை வந்து திரு ஆவணத்துறைக்கு அங்கே வரும்பொழுது அவருடைய தந்தையார் சிவபாதையருடைய அந்த ஒரு காலகட்டத்திலே அவர் அந்த யாகங்கள் அந்த வேதாகம் வேள்விகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று அந்தணர்களுக்கு விதிக்கப்பட்ட கடமை அதுதான் சனாதன தர்ம நெறி என்று சொல்லுவோம். வேத நெறியின்படி அங்க சீர்காழியிலே அந்த அந்தணர்கள் அந்த ஒரு வயதிற்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை ஒரு 60 வயது என்று எடுத்துக்கொள்ளலாம் என்று வைத்துக் கொள்வோமே, ஒரு 60 வயதில் செய்யக்கூடிய ஒரு வேதாகம வேள்விகளை எல்லாம் செய்ய வேண்டும். அதற்கு பொருள் வேண்டும். பொருள் வென்று என்னுடைய பிள்ளையிடம் வந்து கேட்கிறாரு. ஏன்னா அவர் போய் வேற யாரிடமும் கேட்க முடியாது. சிவபாதிரியர் ஞானகுமாரோட தந்தை இந்த இங்கே அவர் அவதரிக்க காரணமாக பெருமானால் வந்து அருள பெற்றவர், அவர் அருள் பெற்றவர். அப்போ அவர் யாரையும் கேட்க முடியாது. ஞானசம்பந்தர் இதை சொல்றாரு. முதல்ல அங்கிருந்து புறப்படும் பொழுதே தந்தை நீங்கள் இங்கேயே இருங்கள் என்று சொல்றாரு. இந்த இந்த திருத்தல பயணத்தின் போது அங்கு திருச்செங்கோடு வரையிலும் சென்ற அந்த ஒரு நேரத்திலே அப்பாவை நீங்கள் இங்கேயே இருங்கள் போது, இல்லை நான் யாகம் செய்யும் காலம் வரை உன்னோடு தொடர்கிறேன், எனக்கு பெரிய மனமில்லை என்று சொல்லி சிவபாத தொடர்கிறார். அங்க வந்து அவர் வந்து இப்படி பொருள் வேண்டி வினவனோம்னா இவருக்கு என்ன செய்யறது? நான் பொருளை வந்து நம்மள்ட்ட கேட்கிறாரு. இந்த ஞானசம்பந்தர் எப்படி பொருள் உலகியல் பொருள் மாயாகாரிய பொருள் எல்லாம் வந்து வைத்திருப்பாரு. ஏன்னா மாயாகாரிய உடலை எடுத்த பொழுதும் இந்த உயிர் வந்து இந்த உடல் வழியாக மாயாகாரியங்களை வந்து பற்றாமல் இறைவனையே வந்து முழுவதுமாக நினைந்து இறைவனையே சிந்தையில் அடைத்து உயிரில் அடைத்து அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு புற உடலில் ஞானசம்பந்தரை தோன்றினாலும் அவருடைய சிந்தை எப்போதுமே இறைவனுடைய திருவடியிலேயே சிந்தையில வந்து பயிலக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு உணர்வுடையவராக இருக்கிறார். அவருக்கு பொருள் தொடர்புல அந்த நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள்லாம் மெய்யடியார்கள் தான் அவருடைய போக்குவரத்து செலவுகள் ஆங்காங்கே உள்ள உணவுலாம் அங்கங்கே ஒரு பெரிய அடியார்கள் இப்ப சங்கராச்சாரியார் போல பெரிய அதை போல ஞானியர்கள்லாம் வரும் பொழுது ஆங்காங்கே அவரை வரவேற்று அங்கங்கே தங்க வைத்து அவரோட கூட வரக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் வந்து உணவளிக்கிறார்கள். அப்படித்தான் ஒரு அது போல அப்பர் பெருமான் போன போதும் சரி, சுந்தரமூர்த்தி சாமிகள் போன போதும் சரி, அப்படித்தான் வந்து இதெல்லாம் அமைத்து தங்க இடங்கள் எல்லாம் இருப்பார்கள். அப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர் இவரிடம் எந்த பொருளுமே கிடையாது. அந்தமிழ் பொருளாவான இந்தமிழ் பொருளாவன ஆவுடைய அரைமனோட கடல் என்று சொல்லி எனக்கு வந்து பொருள்னா பொருள் சிவன் தான். எல்லையில்லாத பொருள் எனக்கு என்னன்னா மெய்ப்பொருள் சிவன் தான். அவருடைய கடலை வந்து நான் இறைஞ்சுவேன் என்று சொல்லி அங்கே ஆவுடைய அரண் திருமுன்பு வந்து அந்த இடரினம் தளரினம் என்று எடுத்து வாழ்வியல்ல இந்த புற உலக சூழலால எந்த வித இடர்பாடு எனக்கு வந்தாலும் உன்னுடைய திருவடியை நான் பற்றிய திருவடியை விடவே மாட்டேன் என்று சொல்லி அப்படி உறுதிப்பாடு. இது ஒரு ஆச்சாரியர் வழியாக இறைவன் வீரர்களாகிய அனுப்பக்கூடிய ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி ஒரு சூழலை ஏற்படுத்தி ஒரு ஆச்சாரியார்கள் வழியாக உயரிய சிவஞானத்தை ஒரு அடியாருடைய பற்று இறைவன் மீது எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்று இடரினும் தளரினும் வாழ்வியல் இடர்கள் என்ன வந்தாலும் அதனால எனக்கு மனத்தளர்ச்சி வந்தாலும் உன்னுடைய திருவடி நான் வந்து விடுவேன் அங்கே பாடுறாரு. அதுபோல வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் என்று வந்து பாடுறாரு. எவ்வளவு தொடர இதற்கு மேல வந்து உயர்ந்து ஒரு ஆச்சாரியார் உபதேசிக்க முடியாது. நீ வந்து உனக்கு என்ன துன்பம் வந்தாலும் நாமும் வந்து நம்மிடம் பிற அடியார்கள்லாம் பல துன்பங்களுக்காக அணுகும் பொழுது இப்படிதான் இதைதான் எடுத்து
இதுதான் ஆச்சாரியரோட ஞானம். இது கொஞ்ச நாள் நம்ம வாழ போறோம். இந்த துயரத்தை வந்து துன்பங்களை ஒரு 10 வருஷம், 5 வருஷம் அனுபவிக்கிறதுலாம் ஒண்ணும் பெருசு இல்ல. நிரந்தரமாக இந்த பேரின்பத்தை வந்து நம்ம அனுபவிக்க போறோம். அதனாலதான் வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும். இதுக்கு மேல வந்து அந்த ஆச்சாரியாரையும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஞான உரையாக இங்கே நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும், நான் வந்து உன்னுடைய திருவடியை விடமாட்டேன் என்று சொல்லி அப்படி வந்து பாடியிருக்கிறார். இந்த 2 பாடல் வரை நான் வந்து சென்ற வகுப்பிலே சென்ற வாரம் பார்ப்போம். இப்பொழுது இந்த 3வது பாடலிலிருந்து இப்பொழுது தொடரும். அதற்காக தான் வந்து அந்த சூழலை வரவழைப்பதற்காக ஒரு முன்னுரையாக இதுவரை இந்த செய்திகளை எல்லாம் இங்கே சொல்லியிருக்கு. 3வது பாடலாக என்ன சொல்றாருன்னா, நனவிலும் கனவிலும் நம்பா உன்னை மனவிலும் மனைவிலும் வழிபட மறவேன் நின்மான் சொல்லி சொல்லுகிறார். புனல்விரி நறுங்கொன்றை போத நீந்த கனல் எறி அணுகு முழுகு கையவனே என்று எந்த பெருமானை நோக்கி விழிக்கிறாரோ அவர் அவருடைய திருவுருவத்தை எப்படி காண்கிறாரோ அதன் ஒரு பகுதியை வந்து சொல்லி இறைவா நனவிலும் கனவிலும் விழித்திருக்கக்கூடிய நிலையம் சாக்கிரம் என்று அந்த பழமொழியில சொல்லுவாங்க. விழித்துக் கொண்டிருக்கிற நிலையிலும் கனவிலும்னா சொப்பனம்னு சொல்லுவாங்க அதுல பழமொழியில. விழித்துக் கொண்டு இருக்கும் பொழுதும் சரி விழிப்பு நிலை நீங்கி ஏன்னா இறை சிந்தனையோடு வந்துதான் இவர்கள்லாம் உறங்குவார்கள். நமக்கும் இந்த பழக்கம்லாம் வந்துடும். இப்படியே வந்து இறை சிந்தனையே சிந்திக்கிட்டு இருந்தா உறங்கும் போது அதே சிந்தனையில இருந்து உறங்கிடுவோம். கனவுகள் அது தொடர்பா எல்லாம் வர ஆரம்பிக்கும். எழுந்திருக்கும் போது அந்த சிவ சிந்தனையோட எழுந்திருப்போம் இல்லையா? சிந்தியா எழுவார் அவர் வினை தீர்ப்பரால் எந்தையார் அவர் எவ்வகையார்களோ என்று சொல்லி ஞானசம்பந்தர் பாடியிருப்பாரு. சிந்தியா யாரு சிந்தித்து எழுகிறார்களோ அவர்களுடைய வினைகள்லாம் தீர்ப்பாருன்னா எங்க பெருமானை பத்தி நாம் என்ன சொல்வது என்று அப்படி ஒரு இப்ப நனவிலும் கனவிலும் நம்பா உண்மை ஆனா விழித்திருக்கும் போதும் சரி கனவு கண்ட அந்த சூழ்நிலையிலும் சரி கனவிலும் நீதான் வருவே என்று சொல்லி இங்க பாடுறாரு கடவுள். மனவிலும் மனசால வந்து உன்னை வழிபடணும் எப்பொழுதுமே பண்ண மாட்டாங்க. மனசால வந்து எப்போதும் சிவாய நம்ம என்று அகப்பூசை செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஞானசம்பந்த பெருமான்லாம் வந்து புறப்பூசையும் தழங்கெறி 3 ஓம்பு தமிழ் ஞான சம்பந்தன்னு அவரே பாடியிருக்காரு. 3 எரி வளர்த்து அந்த முத்தி சொல்றாங்க இல்லையா? அதை வளர்த்து வேள்வி செய்து அந்த கடம் ஸ்தாபித்து அந்த நீரை வைத்து அபிஷேகம் செய்து வழிபடக்கூடிய வழக்கம் வைத்திருக்காரு. இருந்தாலும் அந்த ஞானத்தில் யோக நிலை நிற்கக்கூடிய அப்படிப்பட்ட அதனாலதான் அந்த அகப்பூசை இப்ப வந்து பூஜை முதலே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். முதல்ல புறப்பூசையை நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. புறப்பூசையை எடுத்து கொடுக்கும் பொழுது நமக்கு உள்ள எண்ணெய் சிதறல்கள் உள்ளத்துல வந்து பல சிந்தனைகள் சிதறல்கள்லாம் இருப்பது வந்து ஒரு இயல்பு. இப்ப ஏதாவது யாராவது பேசினா காது நம்ம பூஜை பண்ணிட்டே இருப்போம். அப்ப தேவைக்கு ஒண்ணு கூப்பிடுவோம், குழாம் கொடுப்பாங்க. அப்ப அவர்கள் ஏதாவது இல்லத்துல பேசிட்டு இருப்பாங்க. அது நம்ம காதுல விடும். அது எண்ணெய் சிதறல் வரும். ரோட்ல இப்ப மைக் வச்சுட்டுல கறிகாலாம் விற்கிறாங்க. விற்கிற பசங்க பூரா அந்த பொருள்கள்லாம் ஒரு மைக்கை வச்சுக்கிட்டு விற்கிறான். இப்ப நம்ம பூஜை பண்ணும்போது அது காதுல விழும். மாங்காய், தேங்காய், கறிகாய், பழைய எறும்பு வாங்குறேன்னு இப்படிலாம் பல தொல்லைகள். இங்க கிராமத்துல எங்களுக்கு எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம வீடு மையத்துல இருக்கிறதால சுத்தி சுத்தி வரும். அப்ப வந்து இந்த எண்ணெய் சிதறல்கள் எல்லாம் இருக்கும். வேற ஏதாவது இந்த அடுக்கலையில ஒரு நல்ல ஒரு வாசனையான பொருள்கள் வந்து தயார் பண்ணாங்கன்னா அந்த வாசனை ஒரு வடை சுடுறாங்கன்னா அந்த வாசனை அப்ப வந்து தொடக்க நிலையில இந்த எண்ணெய் சிதறல் வரும். இவங்க தொடர்ந்து பூஜை செய்ய 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 இந்த உயிரானது அந்த பூசிக்கப்படக்கூடிய பொருள்ல ஒன்ற என்னன்னா இந்த புறசிந்தனைகள் எல்லாம் போய் அந்த பூஜை செய்யக்கூடியவனும் அந்த பூஜை செய்யப்படும் பொருளும் ஒன்றாக அப்படியே வந்து ஒன்றிடுறது. அதுதான் வந்து யோக நிலை கைகூடுறது. அதனாலதான் கிரியை பூஜை செய்யிட்டு இருக்கு. சில பேருக்கு வந்து 15 வருஷம் ஆனா கூட வராது. ஓரளவு வரும். அது தொடக்க நிலையில இருந்து வரும் பொழுது இப்ப சென்ற ஆண்டு இருந்த நிலை, அடுத்த ஆண்டு இருந்த நிலை, 5 ஆண்டுகளுக்கு நம்ம இருந்த நிலை, இந்த பூஜையில எல்லாரும் சிந்தித்து பாருந்தால் இது தெரியும். அந்த யோக நிலை எப்படி கைகூடி வரும். இது என்ன இதை வந்து மனசுல நீங்க சிந்திக்கணும் பூஜை செய்யறவங்க தான். அப்ப என்ன ஆகுதுன்னா யோக நிலை வந்து கை அப்பதான் என்ன சொல்றாரு மனசாலேயே வந்து பூஜை செய்யுது. புறபூசையும் அகபூஜையும் 2 நடக்கும். புறபூசை வந்து எப்பொழுதும் அவர்கள் வந்து வழக்கம் போல் செய்வதை செய்வார்கள். அப்புறம் எங்காவது அமைதியாக இருக்கும் பொழுது அப்படியே மனசுல நினைச்சு அந்த லிங்க திருமேனி அவங்க எதை பூஜை பண்றாங்களோ அதை மனசுல எழுந்தருளிட்டு அதுக்கான அபிஷேகங்கள் செய்யறது, மலர்களால் வழிபாடு செய்யறது, சிவநாமங்கள் சொல்வது இப்படி எல்லாம் வரும். அதனால
நனவிலும் கனவிலும் விழித்திருக்கும் போதும் சரி, அப்பொழுது உறங்கும் போதும் சரி, அப்படி என்றுதான் நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். மனவிலும் அந்த உள்ளத்திலையும் புறப்பூசிகளாக பூசை மட்டும் இல்லாமல் உள்ளத்திலேயும் நான் வந்து உன்னை ஏற்றி போற்றி வந்து நான் மறைவேன் அம்மான் என்று சொல்லி, அம்மான்னா நான் தாயம்னு அர்த்தம். தாய் போல்வான் என்று ஒரு பொருள். புனல்விரி நறுங்கொன்றை போதணிந்த அந்த நல்ல நீரோட்டமாக இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய கொன்றை இருக்கு. அது ஒரு மனத்தோடு அஹ் அது வந்து பூக்கும். கொன்றையோட சிறப்பு என்னன்னா, அது வந்து பொன்னிறமாக இருக்கும். இறைவனுக்கு பிடித்த மலர். அதுதான் முதன்மை மலர். அது ஒரு மாலை வடிவாகவே இயற்கையாகவே இருக்கும். சிறு மொக்குகள் இருக்கும். அப்புறம் நாளைக்கு மலரக்கூடியது, மறாவது நாள் மலரக்கூடியது, மறாவது நாள் மலரக்கூடியது, பாதி மலர்ந்தது, முழுவதுமாக மலர்ந்தது. எல்லோருக்கும் நமக்கெல்லாம் தெரியும். அப்படி ஒரு மாலையாக அமைந்திருக்கக்கூடிய இது ஒரு நறுமணம் வீசக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மலர். அதிலே ஓங்காரம் போல வந்து ஒரு காம்பு இருக்கும். அதனாலதான் புனல்விரி நறுங்கொன்றைன்னா மனம் வீசக்கூடிய கொன்றை. அந்த நிறைய புனல் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மரங்கள் நல்ல வாலிப்பாக நன்றாக உள்ளதான் சொல்றது. போது அணிந்த அப்படிப்பட்ட கொன்றை அந்த மலர்களை அணிந்த கனலேறி அனல் மூழ்கி கையமணி. எப்பொழுதும் உன் கையில ஒரு திருப்பதிகம் முழுதும் அப்பர் பெருமான் கனலறி ஆடுமாறே கனலறி ஆடுமாறே என்று பாடியிருக்காரு. அந்த அப்பர் பெருமான் பாடுறது மொத்தம் 8 பதிகம். ஆஹ் 8 பதிகத்துல 4 பதிகம் 4வது திருமுறையில, 2 பதிகம் திருக்குறுந்தொகை, 2 திருத்தாண்டகம், தில்லைய பத்தி. அதுல ஒரு பதிகம் முழுவதும் கனலெறி ஆடுமாறே, அனலெறி ஆடுமாறே, துளங்கெறி ஆடுமாறேன்னு எல்லா பாடல்லையும் வந்து பாடியிருக்காரு. இதுக்கு என்னடா ஏன் இவ்வளவு இது இருக்கு? உடுக்கை வச்சிருக்கிறாரு, காலை தூக்கி ஆடுகிறாரு, நெற்றி கண்ணா நோக்கிறாருன்னு ஏதோ வந்து சடை விரிசடையோடு ஆடுறாருன்னு இல்லாம எல்லா பாடலையும் கனலறி ஆடுமாறே கனலறி ஆடுமாறே என்று அந்த இடதுகையில இருக்கக்கூடிய தீய அந்த எரியக்கூடிய அந்த தீய சொல்லிட்டே இருக்காங்க. பிறங்கரி ஆடுமாறு, பிறங்குன்னா விலங்கி தோன்றக்கூடிய எரி என்று சொல்றாரு. பேரொளி என்று சொல்லி அங்க திகழொளி, பேரொளி, சீரொளி என்று எல்லாம் சொல்லி அந்த திருப்பதிகளெல்லாம் இங்க தில்லை அந்த டீச்சர் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஒரு நகரத்தார் விடுதியில அது நேற்று உரையாற்றினேன். அப்ப இந்த கனகரி ஆடுமாறே கனகரி ஆடுமாறே என்று சொல்லி சொல்றாரு என்று சொல்லி அது சிந்திச்சுட்டு இது எதற்காக சொல்லியிருக்காருன்னா உரையாசிரியர்கிட்டே விளக்கம்ல அப்படி சொல்லுவாங்க. கையில இடது கையில விளக்கு அகல் வச்சிருக்காரு தீயகளை அந்த எரியிறது சொல்றாங்க. அது அழித்தலை வந்து இப்படி வந்து சொல்லிட்டு அப்படி போவாரு. அங்க போன உடனே என்ன பண்ணாங்க அந்த டீச்சர் நீங்க வந்து ஒரு 5:30 மணிக்கெல்லாம் அங்க வந்துருங்க, 5:45 வந்துருங்க, அந்த செக்யூரிட்டி பாருங்க சொல்லி சொன்னாங்க. நேற்று பிரதோஷம் வேற அங்க திரு ஆத்திரை நட்சத்திரத்துல தான் அந்த விழா. நல்ல நிறைய கூட்டம் இருந்துச்சு. அப்பதான் வந்து அதுவரையிலும் கவனிச்சிருக்கேன் அந்த சித்தனவல்ல. நம்ம வந்து இங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு அந்த அலங்கார தீபம் இருக்கு இல்லையா, அடுக்கு தீபம் காமிப்பாங்க இல்லையா, அடுக்கு தீபம் காமிச்சுட்டு, அப்புறம் வந்து இந்த பஞ்ச இல்ல 7 கிளை தீபம் இல்லைன்னா 5 கிளை தீபம், அப்புறம் வந்து ஏக தீபம்லாம் காட்டுவாங்கல்ல. அங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த அதெல்லாம் காமிச்சுட்டு அப்படியே பெருசா பற்றி எரியுது மாதிரி ஒரு ஒரு பெரிய அளவுல வந்து ஒரு வைக்கோல் போற மாதிரி போட்டு எரிஞ்சா அது எப்படி இருக்கும். அப்படி வந்து ஒரு தீபம் காட்டுறாங்க. அடுத்தது அதுல உள்ள ஒரு சின்ன இது காமிக்கிறாங்க. ஆக வந்து இது வந்து பிற திருத்தலங்கள்ல இல்ல. தில்லையில உள்ள இப்படிப்பட்ட ஒரு அந்த தீப வழிபாடு அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு தீபம் வந்து பற்றி எரியும். நமக்கே பயமா இருக்கும். எவ்வளவு என்னடா பிடிச்சிட்டு பண்றாங்க. அப்படிப்பட்ட தீ தீப வழிபாடு பெரிய தீபத்தை விளங்கி தோன்றச் செய்யக்கூடிய வழிபாடு எங்கேயுமே இல்லை. அதுல வந்து அப்பர் பார்க்கக்கூடிய அந்த ஒரு காலத்திலேயே 7ஆம் நூற்றாண்டிலேயே அப்படி இருந்திருக்க வேண்டும். அதை வந்து உள்ளத்திலே வாங்கிதான் இங்கேதான் பாடுறாரு. இங்கேதான் தில்லையில தான் எல்லா பாடல்களையும் ஒரு திருப்பதியத்துல பாடியிருக்காரு. அப்படி ஒரு உணர்வு வந்தது. அதுதான் சொல்றாங்க. புனல்கிரி நறுங்கொண்டை போதறிந்தது இறைவனுடைய திருவுருவத்தை அப்படியே அவருடைய கடாமுடியிலையும் மார்பிலையும் அந்த கொன்றை எல்லாம் அணிந்திருக்கிறாரு. அதெல்லாம் சொல்லி அந்த தீயகள்ல இந்த தீமைகளை எல்லாம் எரிக்கக்கூடியது எவ்வளோ உதாரணம் சொல்றான். அது வந்து அழித்தலை வந்து குறிக்கணும்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஐந்தொழில்ல எல்லாவற்றையும் குறிக்கலாம். தீமைகளை எல்லாம் அழித்து கொடியாக்கக்கூடிய அதை அப்படிலாம் எடுத்துக்கலாம். அப்படி வந்து அனல் நிறைந்து அதை கையில் ஏந்திருக்கக்கூடிய பெருமான்னு சொல்றாரு. இந்த நனவிலும் கனவிலும் சொல்றது பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு. நனவிலும் கனவிலும்
நாளும் தன்னொழி நினைவிலும் எனக்கு வந்து எய்தும் என்பன சொல்லி திரு கருக்குடி என்ற திருத்தலத்திலே திருஞான சுந்தர பெருமான் பாடியிருக்காரு. நனவிலும் கனவிலும் நாளும் தன்னொழி நினைவிலும் எனக்கு வந்து எய்தும் என்பான்னா, எப்பொழுதும் இறைவன் என்னை வந்து விழித்திருக்கிற நிலையிலே எய்துவதன்றி, நான் கனவு காணும் போதும் வந்து எழுதுவார் என்ற ஒரு கருத்தை அங்கே திரு கருக்குடி என்ற இருக்கு. அப்புறம் தெரியும் எல்லாருக்கும் துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும் நெஞ்சம் புகுந்தென்ன நினைவிப்பாரும் வஞ்சப்படும் துருத்தி வாழ்நாள் கொள்ளும் வகை கேட்டு அங்கியும் பழையனோர் ஆலங்காட்டிய மடியிலே. அங்கே திரு ஆலங்காட்டிலே எடுத்தோம்னா அதுதான் சொல்லுவாரு. அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அன்பர்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நினைப்பேன். துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும் நெஞ்சம் புகுந்து என்னை நினைப்பாரும். என்ன ஒரு தொடர் பார்த்தேன். துஞ்ச வருவாருன்னா விழித்திருக்கும் போதெல்லாம் தான் வந்து நனவிலும் கண்ணாலும் தான் தன்னொழி நினைவிலும் எனக்கு வந்து எழுதி நிற்பானன்னு சொல்லவரு. துஞ்ச வருவாருன்னு கனவுல தான் வராருன்னு சொன்னா, தூக்கம் இருக்கும்போது கூட விடமாட்டேங்கிறாரு. அந்த ஞானசம்பந்த பெருமானோட உயிரறிவு அப்படி முழுவதுமாக இறைவன் மீது உடல் சிந்தனையே இல்லாம, புற உலக சிந்தனையே இல்லாம, இந்த உடல் சார்ந்து இந்த உயிர் இருப்பதால, அந்த கரணங்களை சார்ந்து இப்பொழுது இந்த உடலில் இருப்பதால, அந்த விழிப்பு, தூக்கம், கனவு எல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும், முழுவதுமாக இறைவனுடைய ஐக்கியமாகி இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒன்றி இருந்து நினைவுங்கள் முந்தவனம் ஊனநிலை என்று அப்பர் பெருமான் சொல்வார்கள். கேட்கல துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும் வந்து என்ன தொழுடான்னு சொல்றாராம் சாமி. தொழ வைக்கிறாருங்கிற. துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும் நெஞ்சம் புகுந்து என்னை நினைவிப்பாரும். நான் வந்து எப்பொழுதுமே நான் மறக்காம வந்து எப்பொழுதுமே இருக்கக்கூடிய இயல்பு ஞான சம்பந்தருடைய இரவு, அவருடைய தன்மை. அப்படிப்பட்டவரையே வந்து துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும் நெஞ்சம் புகுந்து என்ன நினைவிப்பார்கள் என்று சொல்லி பாடியிருக்காரு. அப்புறம் நமக்கு வந்து ஆச்சாரியர் உபதேசமாக துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும் நெஞ்சகம் நெய்ந்து நினைவின் நாள்தோறும்னு சொல்லியிருக்காரு. 5 எழுத்த பதிகம் நீங்க எல்லாம் மனப்பாடம் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும் விழித்திருக்கும் போதுன்னு அர்த்தம், நினைவில்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும் நெஞ்சகம் நெய்ந்து நினைவு நான் எப்பொழுதுமே மனம் உருகின்னா எப்படி வரும்? இறைவன் கொடுத்த கொடைதான் இந்த உடல். இறைவன் வந்து உயிராகிய நமக்கு இந்த கொடையாகிய இந்த உடலை கொடுக்கவில்லை என்றால் நாம் கல்லுக்கு சமமாக கிடைக்கும். இப்படிப்பட்ட பேரொருள் வந்து நமக்கு விளைவித்திருக்கிறார் இறைவன். நமக்கு இப்படி விளைவித்ததால் அவருக்கு அணுத்துகள் அளவு கூட எந்த நன்மையும் இல்லாமலே ஒருதலையாக நம் மீது அன்பு கொண்டு இப்படியெல்லாம் நம்மை வந்து காத்து வருகிறார் என்று சொல்லி நினைந்து நினைந்து அந்த மனம் உருகி அப்பதான் அந்த இது வரும். அப்பதான் சொல்றாரு, துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும் நெஞ்சகம் நைந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்பி நன்னலி துவிப்பதுன்னா இது 5 எழுத்து ஓதுவதற்கு இலக்கணம். இப்பட்ட ஒரு ரெக்கார்டு பட்டணம் இருக்க நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லிட்டே இருக்க. அப்படி சொல்லக்கூடாது. அது எங்க இருந்து எழுதணும்? சிந்தையிலிருந்து, உயிரறிவிலிருந்து இந்த மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் இந்த கருவிகள் இல்லையா, கருவிகள் வழியாக எழ வேண்டும். துஞ்சலும் துஞ்சலும் இல்லாத போதிலும் நெஞ்சகம் நைந்து நினைவு அப்படிப்பட்ட இது. அதை போல காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுங்கிறது. அந்த ஓதக்கூடிய 5 எழுத்தை எப்படி இருக்கணும்னா மனம் உருகி ஓத வேண்டும். நீ சும்மா வந்து நீ இப்ப 1008 தடவை ஓதியா உனக்கு நல்லதுன்னா நல்லதுதான், இல்லைன்னு சொல்லல. பூவனூர் புனிதன் தான் நாமம் தான் நாவினில் 100 நன்னினார் பாவமாயின பாரி பறையவே தேவர் கோவிலும் செல்வர்களாவரே என்று அப்பர் பெருமான் சொல்லியிருக்காரு. ஒரு தடவை நீ திருநாமத்தை எப்படியா சொல்லு, உனக்கு வந்து பாவங்கள் அத்தனையும் அற்று போய்விடும். ஆச்சாரியர் வாக்கு. அதோட இல்லாம நீ தேவர்கள்னா இந்திர செல்வத்தை விட அதிக அடைவாங்க. ஆவில் 100 அது போல மறக்கும் என் மனத்தினை மாற்றி என் ஆவியை வற்புறுத்தி பிறப்பில் பெருமான் திருந்தடிக்கு பிழையாவண்ணம் பரித்த மலர் கொடு வந்துடும் ஏற்றும் பணியடியும் பிறப்பில் தீவினை தீண்ட பெறாது. கண்ட பதியம் நிறைய பேர் படிச்சிருக்கீங்க. மறக்கும் என் மனத்தை மாற்றினா நமக்காக சொல்றாரு. அவருக்கு இல்ல, மறக்கக்கூடிய இயல்பு உயிருக்கு. பக்குவம் அடையும் வரை வந்து மறைப்பிப்பவரே அவர் தான், இறைவன் தான் வந்து பக்குவம் வரை திருவதான சக்தியை வந்து உலகில தள்ளி இந்த மாயாகரி தள்ளி அடித்து அடித்து அக்காரம் தீட்டி அந்த பக்குவம் நிலை வரை வந்து மறக்க அடிக்கும். இவர் என்ன சொல்றாரு? அந்த இயல்பு மனசுக்கு உள்ளது. மறக்கும் என் மனத்தினை மாற்றி என் ஆவியை வற்புறுத்தி
நீ மறக்காத மறக்காதன்னு சொல்லி இந்த ஆகிய உயிரை வந்து பிச்சு தன்னைத்தானே அறிந்து தான் வழிபடும் இறைவனை வந்து வழிபடுவதில் வந்து ஒரு இடைக்களம் அல்லன்னு சொல்றாருல அப்பர். படைக்கலமாக நின் திருநாமத்து எழுத்தெஞ்சும் என் நாவில் கொண்டேன் இடைக்களம் அல்லன்னு சொல்றாரு. இடையீடு இல்லாமல் உன்னை வழிபடு. அதேபோல மறக்கும் என் மனத்தினை மாற்றி என் ஆவியை வற்புறுத்தி இந்த மறக்கக்கூடிய சூழ்நிலையை வற்புறுத்தி இப்ப இறைவா என்னை தயவு செய்து என்னை வந்து மறக்கடிக்காதீங்க. நான் உங்களுடைய திருவடியே நான் சிந்திக்கிறேன். கடவுள்கிட்ட அங்க போய் வேண்டுறதே அது கேட்கணும். எப்பயுமே உங்களை மறக்க இல்லாத ஒரு தன்மை எனக்கு வந்து அருள வேண்டும் என்று சொல்லி கேட்கணும். மறக்கும் என் மனத்தினை மாற்றி என் ஆவியை வற்புறுத்தி பிறப்பில் பெருமான் புரிந்தளிக்க பிழையா வண்ணம் பறித்த மலர்கள் வந்து சிறப்பினை தீர்ந்த பெறார். இன்னும் திருப்பருப்பதத்துல அற்புதமான ஒரு பாடல்கள் பெருமான். இதெல்லாம் எதற்கு சுற்றுறேன்னா அவங்களுக்கு இன்னும் அந்த ஆர்வம் ஞானசமுத்திரம் உள்ள புரிஞ்சவங்க வெளியே வர முடியாது. இதெல்லாம் அனுபவம். நான் முதல்ல வந்து ஞானசமுத்திரம் படிச்சுட்டு ஓரளவு அப்படியே மேம்போக்கா படிச்சுட்டு அப்பர் பெருமானம் படிச்சுட்டு சுந்தரமூர்த்தி சாமிகள் படிச்சேன். அங்க ரொம்ப வந்து மகிழ்ச்சியா இருக்கும். பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையோட ஒத்த விஷயங்களெல்லாம் இருக்கும். மீளவும் ஞானசமுத்திரம் வந்து பார்க்கும்போது அதுல இருந்து வெளியில வர முடியல. அவ்வளவு பெரிய ஒரு ஞான பொக்கிஷம். அதனால அப்பர் பெருமானே ஒரு குரு நிலையில வைத்து ஞானசமுத்திரம் போட்டிருக்காரு. தோல்ல போய் சிவகையில தாங்குறாருன்னா இதற்கு மேல ஞானசமுத்திரம் எப்படி அடையாளப்படுத்த முடியும் ஒரு ஆச்சாரியர்? அப்பர் பெருமான் நமக்கு ஆச்சாரியார். அவர் வந்து ஒருத்தர் தோல்ல வந்து சுமக்கிறாருன்னா இதெல்லாம் வந்து நம்ம நினைப்புக்கு அதை தெய்வ வாக்கு இல்லை. ஞானசமுத்திரம் ஒரு உருவம் அவ்வளவுதான். ஞானத்தின் நான்மறையின் தனித்துணையை வானத்தின் மெசையின்றி மண்ணில் வளரும் மதுத்தொழுந்தை தேனுக்க மலர்தொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு எங்க எல்லாமே ஞாபகத்தில் இருக்க. நினைப்பனும் நெடுங்கிணற்றை நின்று நின்று அயராதே மனத்தினை வலித்து ஒழிந்தேன் அவலம் வந்து அடையாமே திருப்பருப்பத்துல திருஞான நினைப்பனும் நெடுங்கிணற்றான். நெடுங்கிணறுனா நினைப்பு வந்து தோண்ட தோண்ட எப்படி கிணறுல தரையே தண்டு படாம போய்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். 1000 அடி 2000 அடின்னு போயிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அதை போல வந்து நெஞ்சத்தோட ஆழம், சிந்தையோட ஆழம் நினைப்பு எனும் நெடுங்கிணற்றை நின்று 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 அயராது என்ன புற உலக சிந்தனைகளையே இந்த மனத்தை பறி கொடுத்து விட்டு அதிலேயே வந்து மீள வர முடியாமல் ஆழாதேன்னு சொல்றாரு. நினைப்பனும் நெடுங்கிணற்றை நின்று நின்று அயராமே மனத்தினை வழி தொழிந்தேன்னா நம்ம வந்து நமக்கு வந்து புற சிந்தனைகள் என்னன்னா நீங்க கண்டுபிடிக்கணும். முதல்ல வந்து இறைவனுடைய திருநாமத்தையோ இல்ல ஓதுவதற்கோ இல்லை அவருடைய திருவடி சிந்தையையோ இல்லை சிந்தையை சூழ உள்ள மனசிலிருந்து என்னென்ன நம்ம வாழ்க்கையில விளக்குகிறது நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா நிறைய விஷயங்களை வந்து நம்ம விளக்கணும். நிறைய தேவையில்லாம இந்த சீரியல்களை வந்து பார்க்கிறது, அப்புறம் இந்த செய்திகளுக்கு அதிகம் வந்து கவனம் செலுத்துது. ஆனா உலகியல் தொடர்பு இல்லாம இருக்கக்கூடாது. ஏன்னா உலகியல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால அதிலேயே மூழ்கி விடக்கூடாது. அப்புறம் வந்து திரைப்பட செய்திகள், அப்புறம் வந்து வேற ஏதாவது யாரை பத்தியாவது உள்ள அக்கப்போரு, இந்த வைக்கப்போரு, இதே போல விஷயங்கள்லாம் வந்து இறை சிந்தனையிலிருந்து நம்மை வந்து தடுத்து அதை சுற்றி அந்த சூழல்ல கொண்டு போயிடும். இதை நாம வந்து இதெல்லாம் நாம ஒரு பயிற்சியாக செய்து கொண்டிருக்கிறோம். அதனால பிறருக்கும் அதை நம்ம என்ன செய்யறோமோ அதை சொல்லணும்ல. இது எது எது நமக்கு வந்து இடையூறா வருது. நம்ம எல்லாம் கிரிக்கெட் ஆர்வமா வந்து பார்ப்போம். இப்பெல்லாம் என்ன பண்றதுன்னா இந்த ஸ்கோர் பார்க்கறது. என்ன முழுவதுமாக விட்டு விட முடியாது. இப்போ ஒலிம்பிக்ஸ் இதுல எல்லாம் நடக்குதுன்னா அதெல்லாம் பார்க்கக்கூடிய இயல்பு. இப்பெல்லாம் வந்து என்னன்னா அது முடிவு நடந்த உடனே அங்க நடக்கிறது நேரா லைவ் எல்லாம் பார்க்காம முடிவு என்ன அப்படிங்கிறது அந்த அளவுக்கு மட்டும் சுருக்கி கொண்டு வரோம். ஏன்னா இல்லைன்னா அதிலேயே தான் நமக்கு லயித்து போகும். அதே போல என்னென்ன வந்து வாழ்வியல் இடையூறுகள் நமக்கும் இறைவனுக்கு இடையூறாக வருகின்றோம் அவற்றையெல்லாம் இறைவனுடைய திருவுருளை வேண்டி விளக்குமாறு வேண்டி நாம் வந்து கேட்டு அப்படிலாம் விளக்கம். அதான் நினைப்பனும் நெடுங்கிணற்றை நின்று நின்று அயராமை புற உலக சிந்தனையிலேயே அதிலேயே மனத்தை பயிர் கொடுத்து இறைவனை வந்து நினைக்க முடியாமல் அப்படி போகாம நின்று நின்று அயராம என் மனத்தினை வலித்தொழிந்தன்னா என்னுடைய உயிரை விட்டு வற்புறுத்தி மனம் என்பது மனசித்தம் புத்தி அகங்காரம் எல்லாம் வந்து இந்த உடல் கொடுத்திருக்காருல பெருமானம் நெய்வாய் கண்மூக்கு செய்தி புறக்கரணம் அகக்கரணம் இதெல்லாம் இறைவனுடைய கொடை. இவை எதுவுமே அறிவு உடையது கிடையாது. இதுதான் முக்கியம். மனசோ சித்தமோ இந்த கருவிகளாக இருக்கும்
அகக்கருவிகளாக இது வந்து ஹார்ட்வேர் கருவினா இப்போ ஹார்ட்வேர்னு சொல்றனால வந்து ஃபோன் இருக்குன்னா மேலே இருக்கிற கவரு, மேலே இருக்கிற கண்ணாடி, மேலே இருக்கிற இந்த பொருள்கள் எல்லாம் ஹார்ட்வேருமா, உள்ள இருக்கிற நுண்பொருள்னு சொல்லி மென்பொருள் சாஃப்ட்வேர்னு அது அமைச்சிருப்பான். அதை போல வந்து இது மெய்வாய் கண்மூக்கு செய்யலாம் ஒரு ஹார்ட்வேராகவும், அந்த உள்ள இருக்கக்கூடிய மனசுத்தம் புத்தி அகங்காரம்லாம் ஒரு சாஃப்ட்வேர். அதுக்கெல்லாம் உருவம் கிடையாதுல்ல. இந்த உயிர் வந்து இதுல வந்து எப்ப தொடர்பு ஏற்படுதோ, எப்படி பேட்டரி வந்து செல்போன்ல வந்து தொடர்பு படுதோ, அப்பதான் இந்த உயிர் மனசு செயல்படும். அப்போ மனத்தினை வலித்தொழிந்தேன்னு சொல்றாருன்னா, என்னுடைய உயிரை வந்து வலித்தொழிந்தேன்னா, உயிராகிய நான் முகமாக சிந்தித்து, நான் வந்து வலிவாக இந்த சித்தம் புத்தி அகங்காரம் என்ற இந்த அறிகருவிகள் புற உலகிலே உன்னை தள்ளாமல் என்னை காத்துக்கொள் என்று சொல்லி வலித்து அந்த ஒழிந்தேன். அதே போல இந்த புற உலகுக்கு இந்த சிந்தனை போவிலிருந்து விடுபட்டேன் என்று சொல்லி அப்படி வந்து சொல்லுவாரு. அப்படி ஒரு அற்புதமான கருத்து சொல்றாரு. இந்த நினைவிலும் கனவிலும் நம்பா என்றால் தலைவன், நம்பி என்றால் தலைவன், ஆண்களில் சிறந்தவன் பேரு நம்பினா, மெய்யை முற்றப்புடி ஒரு நம்பி என்று சொல்லி அற்புதமான ஒரு திருப்பதிகம் அங்கே திருமுது குன்றத்திலே சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடி 12,000 பொன் வாங்கினார். அதெல்லாம் நம்ம பின்னால பார்க்க போறோம். இந்த அற்புத நிகழ்வுகள்லாம் அது ஏன்னா எல்லாருக்கும் தெரியுமா இங்கே நுண்மையாக தெரியாதுல்ல. அதுதான் நம்மளுக்கு அப்ப நனவிலும் கனவிலும் நம்பா உன்னை மனவிலும் தலைவன்னா ஏக இறை ஏக தலைவன் நீதான் எனக்கு வந்து காதலன் தலைவன் அப்பா அம்மா எல்லாமே நீதான். மனவிலும் வழிபட மறவேனம் நான் புனல் விரி நறுங்கொன்றை போதணிந்த கனலெறி அனல் கைய உடி என்று சொல்லி அந்த தில்லையிலே தான் வந்து அந்த பிறந்தெறி ஆடுமாறே என்று சொல்லி அந்த 11 பாடல்களையும் அந்த விளக்கம் எனக்கு தில்லை அம்பலவனோட சித்தது சிற்றம்பலத்திலே நடந்த அந்த நிகழ்வுகள். அதுக்கு முன்னெல்லாம் அதை பார்த்திருக்கோம். அப்போ வந்து புத்தியில வரல. இந்த ஒரு எண்ணத்தோட எதற்காக ஒரு அணையில வந்து கையில வச்சுக்கிட்டு அது ஒரு பாட்டில வந்து சொல்றாரு. ஏன் சொன்னாருன்னு அப்படி சிந்திச்சுட்டு போகும்போது அங்க வந்து பெருமான அதுக்கு விடை கொடுத்தாரு. அதுதான் அடுத்தது 4வது பாடல். தும்மலோடு அருந்துயர் தோன்றிடனும் அம்மலரடிகளால் அரற்றாது என்னா கைமல்கு வரிசையிலை கனை ஒன்றினால் மும்மதில் எரியழ முகிந்தவனே என்பது அற்புதமான இந்த உடல் இருக்கு இல்லையா அந்த புற உடலில் இறைவனால் வந்து கொடுக்கப்பட்ட உடல் இந்த உடலை வந்து இந்த பூமியில படைத்துட்டு முன் நமது நல்வினை தீவினைக்கு தக்கவாறு படைத்து இந்த உலகில் செயல்பட வந்தாரு. அந்த நம்முடைய தீவினைக்கு தக்கவாறு உடல் ரீதியாக சில கேடுகள் வருதல்னு வச்சுக்கலாம். அதுதான் வந்து திருமூலரே இந்த உலகோட பெருமையை வந்து சொல்லியிருக்கார். உடம்பாரையும் உயிரார் அழிவார் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று சொல்லி உடலை வந்து காத்து கொள்ளக்கூடிய கடமை உயிருக்கு முனைப்பு இருக்கணும். ஆமா அப்பதான் சாமி கும்பிட்றோம் எல்லாம் சாமி பார்த்து கொண்டு இப்படிலாம் சொல்லுவாங்க என்பது அன்பர்கள் கூட. ஆமா போங்க மாத்திரை சாப்பிடலையா இல்ல அது என்னங்க சாமி இருக்காரு அவரு அது வந்து உயர்நிலை ஞானம் இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் நீங்க வந்து காத்து கொள்ள வேண்டும். உலகத்துல வந்து 100 ஆண்டுகள் இந்த உயிரை வந்து இந்த உடல்ல வாழுமாறு படைத்து நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து இந்த உடலை காத்து கொள்ள உணவு அந்த சக்தியும் கொடுத்து அந்த உணவு வழியாகவே வந்து உள்ளே செல்லுமாறு பன்முக மருந்துகள் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து மருந்து ஒன்றோம். இப்ப ஒரு இது வைக்கிறாங்க இந்த ஜீரகம் மிளகு கடுகு மிளகா மஞ்சள் என்னென்னமோ பொருள்கள்லாம் இருக்குல்ல இந்த அந்த கூட்டு பொருள் எல்லாமே வந்து மருந்து நம்ம ஒரு கீரை காய்கறிகள் எல்லாத்தையும் எல்லாம் கொடுத்து தான் இப்ப பண்ணியிருக்காரு. எல்லாத்தையும் வந்து அளவோடு இந்த உணவை எடுத்துக்கொண்டு இந்த உடலை எப்படி வந்து காக்க வேண்டும் என்று அந்த நூல்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படியெல்லாம் நம்ம வந்து காத்து வாழணும். அப்படி இல்லாம வந்து அப்படி காத்தா கூட வேற ஏதாவது இடையூறு வருதுன்னு வச்சுங்களேன். இது எல்லாருக்கும் வர்றது தானே. தும்மல் வர்றது அறிகுறினா உடல்ல உள்ள ஒரு பன்முக நோய் அதாவது தீர்க்க முடியாத நோய். இப்பதான் காட்டுல வந்து அழைப்புங்கிறான். இந்த காலைல கூட எங்க பசங்க வந்து சொல்லிட்டு இருந்தான் நீங்க கூட வந்து ஒரு பாத்துக்கலாம்ப்பா செக் பண்ணிக்கலாம். இது ஆங்கியோ இருக்காது எதுக்குடா என்ன வந்து இங்க பூமியில இருக்க சொல்றீங்க. நீங்க தான் எல்லாரும் நல்லா இருக்கீங்க எல்லாருமே உலகம் பிள்ளைகள்லாம் வந்து சேஃப்டியா இருக்காங்க எந்த காலத்துலயும் இவங்க வந்து உண்ண உணவு உடுக்க உட இருக்க இடம் இல்லாம நீங்க இருக்க போறது இல்லை. இதுக்கப்புறம் எதுக்குடா எங்க பூமியில வந்து தொடர்ந்து வாழ
அதெல்லாம் வேண்டாம்டா போடான்னு. எனக்கு என்ன இருக்குன்னா, உனக்கு என்ன எங்கேயாவது நெஞ்சு அடைக்குது, இது அடைக்குதுன்னு உனக்கு சொல்லியிருக்குன்னா, இல்ல இப்படிப்பட்ட துணிவு நமக்கு வந்து வரணும். ஆனா உடம்பு இப்ப ஜுரம் அடிக்குதுன்னு சொன்னா, நான் மாத்திரை சாப்பிட மாட்டேன், ஊசி போட்டுக்க மாட்டேன்னா, அது வந்து தவறு. அந்த நேரத்துல அது வந்து இறைவனோட திருவருளால் வருது. அது தீர்க்கறதுக்கும் அவரே அந்த மருந்த வந்து குடுக்குறாருன்னு நம்ம அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப என்ன சொல்றாரு, வாழ்வியல்ல வந்து இந்த உடலை எடுத்து இந்த பிறவி எடுத்துக்கிறதால தும்மல் வரும். அது ஒரு ஒரு வியாதிய சொல்றாரு. அருந்துயர் என்னன்னா, இந்த உடல்ல ஏற்படக்கூடிய பன்முக வியாதிகளுக்கு பல பேர் இப்பல்லாம் தான் ஒவ்வொரு அங்கத்திற்கும் வந்து ஒரு டாக்டர் தான் வந்தாங்க. இதெல்லாம் ஒரு பொது மருத்துவர் தான் வந்து இப்ப எம்பிபிஎஸ். இப்ப வந்து கண்ணுக்கு ஒருத்தரு, அப்புறம் காதுக்கு இஎன்டின்னு சொல்லி தொண்டை, காது, கை இன்னும் பொதுவா ஒண்ணு. அப்புறம் ஐக்கு மட்டும் தனி இருக்கு. அதுக்கப்புறம் ஹார்ட்டுக்கு தனி, லங்ஸுக்கு தனி, கணையத்துக்கு எல்லாம் ஒரு தனி, வயித்துல உள்ள இதுக்கெல்லாம் தனி. அப்புறம் சுகருக்காக ஒரு டாக்டர். அப்புறம் ஹார்ட்டுக்கு வந்து இந்த போலலாம் நிறைய நரம்பியல் டாக்டர், எலும்பு முறிவு டாக்டர்ன்னு தனித்தனியா படிச்சுட்டு அங்க வந்து தொழில் நடத்திட்டு இருக்காங்க இல்லையா? அதேபோல அருந்துயர்னா பன்முக துயர் வழியாக இந்த உடலை வந்து துன்புறுத்தி, அந்த உடல் வழியாக அந்த உயிரை வந்து துன்புறுத்தி, அதை வந்து பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு லீலை. இது வந்து சும்மாலாம் வரல. ஒரு அணு கூட அசையாது. உனக்கு இருமல் வந்து நீங்க சளி பிடிச்சுக்கிட்டு பேச முடியலன்னா, அந்த இறைவனோட திருவருள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இறைவா உன்னுடைய திருவடியே தானே பற்றிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு ஏன் இப்படிப்பட்ட துயர் வருதுன்னு இறைவன்ட்டயே முறையீடு பண்ணணும். அப்படித்தானே ஆச்சாரியர்கள் பண்ணியிருக்காங்க. இறைவன்ட்டயே நேரடியாக வந்து முறையீடு பண்ணணும். நான் உன்னுடைய திருவடியை தவிர எனக்கு தெரியாதே. நான் வந்து பாபா, போபான்னு சொல்லி யாருமே கும்பிட மாட்டேன். வேற தெய்வத்தையும் நான் வந்து எனக்கு நன்மை தீமைகளுக்கெல்லாம் நீ உதவி செய்யணும்னு நான் விரும்புறது கிடையாது. உன்னை தவிர யாருமே சிந்தை இல்லாத எனக்கு இப்படிப்பட்ட வாழ்வியலினரை எதிர்த்து கொடுக்கணும்னு சொல்லி நம்ம அப்பாட்ட அம்மாட்ட பேசுவோம்ல. அப்பாட்ட ஏன்பா என்ன வந்து இப்படி இது பண்ணீங்க, தப்பு செஞ்சேன் போனோம் வந்து ஒரு உரிமையோட பேசுவோம்னா, அப்படி வந்து பேச முடியாத பக்தியோட உச்சநிலை. அந்த உச்சநிலை ஞானம் வரும். இறைவன் எங்கேயோ இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம காசியில இருக்காரு, கைலாயத்துல இருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது. நம்மளோட தான் ஊனுக்குள்ளே ஈசன் ஒளிந்திருந்தானே, வானுக்குள்ளே ஈசனை தேடுமதிலே தேனுக்குள்ளே இன்பம் கருப்போ சிவப்போ தேனுக்குள்ளே இன்பம் செறிந்திருந்தார்கள் ஊனுக்குள்ளே ஈசன் ஒளிந்திருந்தானே என்று சொல்லி சொல்லியிருக்காரு இல்லையா? அது போல வந்து நினைச்சு அப்படி உரிமையோட அதுபோல தும்மல் ஒரு வியாதியை சொல்றாரு. அருந்துயர் உலகத்தை உடல் வழியாக ஏற்படக்கூடிய அந்த ஆதி பௌதீகம், ஆதி தெய்வீகம், ஆதி ஆன்மீகம் என்று சொல்லி மூவகை வழிகளால உடலுக்கு வந்து ஒரு துன்பம் ஏற்பட்டு, அந்த உடலோடு உயிர் வந்து இரண்டற பின்னி பிணைந்து கலந்து தன்னை உடலாகவே நினைத்துக் கொண்டிருக்கிறதால, அந்த உயிரை போய் பற்றி, அந்த துன்பத்தை ஊட்டி, அதை வந்து பக்குவப்படுத்துதல். அத அப்படிப்பட்ட எனக்கு வந்து தும்மலாக இருக்கட்டும், உடல் வழியாக வரக்கூடிய பன்முக துயரங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் தோன்றினாலும் உன்னுடைய திருவடி அந்த மலர் போன்ற திருவடி இருக்குல்ல, அதை தவிர நான் வந்து போற்றி எதையும் பேச திருவடி பெருமையிலேயே தான் பேசி திருவடி பெருமையிலேயே பேசுவது என்னன்னா, இறை பரத்துவத்தை நம்ம எதை பேசினாலும் வந்து பெருமானை வந்து போற்றுவதா தான் இருக்கும். திருவடியை போற்றுவதா இருக்கும். திருவடி என்பது திருவருளுக்கு ஒரு புற அடையாளம். திருவருள் என்பது முழுவதுமாக அருள்மயமாக பேரின்ப வடிவாக பேரருள் உடைமையாக இருக்கக்கூடிய பெருமானை குறிக்கக்கூடிய சொல் வந்து திருவருள். அந்த திருவருளோட அடையாளமாகத்தான் நம்ம திருவடியை வந்து நமக்கு புறத்துல ஒரு திருவுருவத்தை எடுத்து பெருமான் இங்கே காட்டுகிறார். அந்த திருவுருவத்தை அடைய திருவடியை சிந்தித்தல், திருவுருவத்தை போற்றுதல் சொன்னா, இறைவனை வந்து எங்கேயுமே நீக்கமற வந்து பேர்வழி பிழம்பாக இன்பமயமாக நிறைந்திருக்கக்கூடிய இறைவனை போற்றுதல் என்றுதான் பொருள். திருவடி வணக்கம் அதுதான் இல்லையா? அப்போ அந்த திருவடி அந்த உருவ நிலையில வந்து இந்த தூக்கிய திருவடி இருக்கு பாருங்க, அதை வணங்கினாலே அங்க எங்கேயுமே நிறைந்திருக்கக்கூடிய என் உள்ளத்திலயும், உங்க உள்ளத்திலயும், புற உலகங்கள்லயும் எல்லை இல்லாத நீக்கமற அருவமாக இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டதற்கு சமமாயிடும். அப்ப அம்மலர் அடியலால் அரற்றாது. நான் உன்னுடைய திருவடியல்லால் நான் வந்து எதையுமே போற்ற மாட்டேன், எதையுமே வணங்க மாட்டேன். ஒரு உறுதிப்பாட்டை சொல்றேன். இந்த உறுதிப்பாடு வந்தால் ஒழிய நீங்க வந்து நல்வினை தேவனையை அனுபவிச்சுதான் ஆகணும். எல்லாத்தையும் என்ன சொன்னா நீங்க இது வினையை அனுபவிச்சுதான் தீரணும் தான் பிற சமயங்கள்லாம் சொல்லும். நம்ம சைவர்களே சில பேர் புரியாம வினைகள் அற்று போகணும் இப்படி சொல்ல ஆச்சாரியர் சொல்லும்போது உங்களுக்கு என்ன அவர் வேத வார்த்தை தானே அவர் சொல்றாரு.
ஆம், அதனால உன்னுடைய திருவடியை தவிர என்னுடைய நாவால் வந்து எதையுமே நான் வந்து போற்ற மாட்டேன் என்று சொல்றாரு. என்ன கஷ்டம் வந்தாலும். இது எதுக்கு சொல்றாருன்னா, இது ஞான சம்பந்தம் உடல் ரீதியாக வந்து ஒரு அணு துகள் அளவு கூட ஒரு சிறு துன்பம் கூட வராமல் ஞானசமுத்திர வரலாற பார்க்கலாம். அப்பர் பெருமானுக்கு பல்லக்கு குடுக்கல. இது வந்து நம்ம ஒப்பீடு செய்யணும். சுந்தரமூர்த்தி சாமிகள் கண் தெரியாம திருவொற்றியூர்ல இருந்து காஞ்சிபுரம் வரையிலும் 2 கண்ணும் தெரியாம துன்பப்பட்டிருக்காரு. அப்பர் பெருமான் இந்த சூளை நோயால பட்ட துன்பத்துக்கு அளவே கிடையாது. நடந்து வந்து போயிருக்காரு. ஒரு 15,000 கிலோமீட்டர். எல்லாருமே கிட்டத்தட்ட வந்து 3 பேரும் வந்து பயணம் பண்ணது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சமமாக வருது. சுந்தரமூர்த்தி சாமி ஞானசமுத்திரா இருக்கட்டும். ஆனா இவர் என்ன பண்றாரு, பல்லக்குல வந்து வராரு. ஒரு சின்ன அணு அளவு துன்பம் கூட அவருக்கு கொடுக்கல. இது வந்து நம்ம ரொம்ப சிந்தித்து பார்க்கணும். ஆச்சாரியர்களோட வந்து இது வந்து இது பெருமை சிறுமை ஒப்பீடு கிடையாது. நடந்த நிகழ்வை வந்து சிந்தித்து பார்க்கணும். அவ்வளவுதான். ஒப்பிட்டு இவரோட அவர் பெரியவர், அவரோட இவரு சிறியவர்ன்னு நம்ம பண்றதோட பெரிய பெரிய தவறு கிடையாது. அதனால ஆச்சாரியர்களுடைய பேதம் பார்க்கக்கூடாது. இருந்தாலும் இந்த சிறப்பை நம்ம வந்து எடுத்து ஓதணும். அத வந்து சிந்தித்து பார்க்கணும். அப்படி என்ன சொல்றாரு, அப்ப உன்னுடைய திருவடி அல்லாது நான் வந்து போற்ற மாட்டேன். ஆக என்ன சொல்றாருன்னா, தன் மீது ஏற்றி சொல்றது ஒரு உத்தின்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு ஒரு முறைமை. ஒரு உத்திங்கிறதுக்கு தமிழ்ல ஒரு முறைமைன்னா, ஒரு 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 வகை, ஒரு மெத்தடுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதாவது இந்த உலகியலுக்கு மக்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை தனக்கு வந்தா அப்படின்னு சொல்லி தன் மீது ஏற்றி ஒரு புரியும்படி ஒரு பெரிய ஞானத்தை உரைக்கிறார். அதனால உனக்கு வந்து தும்மல் வந்தாலும் சரி, உடல் வழியாக வந்து துன்பங்கள் வந்து உன் உயிரை வாட்டினாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் அந்த மலர் போன்ற அந்த பெருமானுடைய திருவடியை விட்டு விடாதே என்று சொல்லி, இந்த உலகத்துல வந்து உலகம் இருக்க வரை வந்து இருக்கக்கூடிய உயிர்களாகிய நமக்கு ஆச்சாரியர் உபதேசத்தினாலே இதை செய்கிறார் என்று நம்ம அப்படி. அடுத்தது வந்து என்ன சொல்றாரு, இறைவனுடைய பெருமையை ஒரு இடத்துல வந்து சொல்றாரு. இதுல ஒரு சரணாகதி தத்துவம். இப்ப முப்புறம் எரித்தது என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். அன்று முப்புறம் எரித்த ஒரே பாடல்ல வந்து ஒரு பதிகம் பூரா முப்புறம் எரித்த பதிகம் ஞானசம்பந்தருக்கு இருக்கு. அப்பர் பெருமானும் அப்படி இருக்கு. பல இடங்கள்ல ஒரு திருப்பதிகத்துல 3 பாடல்கள் எல்லாம் கூட முப்புரம் எரித்தது இல்ல அது போல வரும் பல இது. இந்த முப்புரம் எரித்தது, முப்பதம் எரித்ததுன்னு நம்ம வந்து திருப்பதிகத்தை ஓதிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் கூட்டு இதெல்லாம் ஓதுறோம். இந்த மும்மதில் எரிய முடிந்தவன் என்ன பார்க்கிறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இந்த புராண செய்திகளே அன்பர்கள் வந்து தவறாக வந்து தெரிந்து கொள்ளணும். புராணத்தை வந்து தெரிந்து கொண்டால் திருமுறையை முழுவதுமாக உணரலாம். புராணத்தை தெரிந்து கொண்டால் சாஸ்திரத்தை முழுவதுமாக உணரலாம். சாஸ்திரத்தை வந்து தெரிந்து கொண்டால் இந்த திருமுறைகளை நல்ல மெய்ப்பொருளை நன்றாக உணரலாம். அதே போல புராணங்களை உணரலாம். திருமுறையை வந்து நன்றாக படித்தால் அந்த சாஸ்திரத்தை உணரலாம். புராணங்களை இதே போல வந்து இந்த தத்துவங்களையோ, இதே போல திருக்குறளையோ முழுவதுமாக படித்து உய்த்து இந்த ஞானத்தை உணர முடியாத உயிர்களுக்காக இறைவனே பல பாத்திரங்களை பூமியிலே இறக்கி படைத்து அவர்களை எல்லாம் வந்து ராமாயணமா இருக்கட்டும், மகாபாரதம் இருக்கட்டும், இந்த எது கொள்ளத்தக்கன, எவை கொள்ளத்தக்கன, எவை தள்ளத்தக்கன என்ற இந்த ஞான உபதேசம் செய்து உயிரை வந்து தூய்மைப்படுத்த பெருமானே வந்து ஆடிய நாடகங்கள் இவை என்று நாம் இதை வந்து உணர வேண்டும். அப்ப என்ன சொல்றாருன்னா, ஒரு 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 புராண வரலாறு சொல்றாரு. அப்ப இந்த நம்ம அன்பர்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா, இந்த புராணங்கள்லாம் வந்து உண்மையா இருக்குமா? இதுல ஒண்ணு சொல்லுது, அதுல ஒண்ணு சொல்லுது, இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் இருப்பாங்க. வாழ்க அன்னார் என்று எடுத்து பாடினார்ல திருப்பாசுரம் பாடியிருக்காரு ஞானசம்பந்தர். அவ்வளவு திருப்பதிகத்திலையும் பாசுரம் சொன்னப்பட்டது என்று சொல்லி அதுதான் வந்து ஞானசம்பந்தரை சுற்றாரு. அந்த திருப்பாசுரத்துல 8வது பாடல்ல வேத முதலாக விளங்கி வையத்தவர் ஏதப்படாமை உலகத்தவர் ஏத்தல் செய்ய பூத முதல்வன் முதலே முதலா பொழிந்த தூதன் ஒளிமாலை என்றே கலிக்கோவை சொல்லி என்று சொல்லி வேத முதல்வனாகிய பெருமானை முதன்மையாக வைத்து சூத முனிவர்கள் வந்து கலிவிருத்த பாக்களால் வந்து பாடி இயற்றப்பட்ட இந்த புராணங்கள்லாம் இருக்கு இல்லையா? வேத முதல்வன் முதலாக விளங்கி வையத்தவர் ஏற்றப்படாமைன்னா உலகத்தவர்கள் துன்பப்படாம அந்த பெருமானுடைய பெருமைகளை இந்த புராணங்களை எல்லாம் ஏற்றி போட்டு பாடினா வராது. அப்படி வந்து இந்த புராணங்களை எல்லாம் நமக்கு வியாசர் மூலமா திருநந்தி தேவர் வழியாக வியாசர் அறிந்து கொண்டு வியாசர் வழியாக சூத முனிவர் அறிந்து கொண்டு சூத முனிவர் வழியாக நமக்கு கிடைக்குது. அவருக்கு புராணிகர்னு பேர்.
அவர் இந்த நைமிசாரண்யம்னு சொல்லி ஒரு ஆரண்யத்துல வந்து இந்த இதெல்லாம் உபதேசிச்சுட்டு போவாரு. அங்க இருக்கக்கூடிய அந்தணர்கள்லாம் அவர் வந்து சூதர்னா ஒரு பிராமணருக்கும் பிராமணர் அல்லாத பெண்ணுக்கும் நம்ம இந்து சமயத்துல ஜாதி குலம்லாம் கிடையாதுங்கிறது இது ஒரு உதாரணம். பிராமணருக்கும் பிராமணர் அல்லாதவருக்கும் பாடினார். இவரோட குரு என்னன்னா ஒரு முனிவருக்கும் இந்த மச்சகந்தின்னு சொல்லி இந்த சத்தியவதின்னு நம்ம இதுல வந்து சத்தியவதின்னு சொல்லி நம்ம புராணத்துல மகாபாரதத்துல அந்த அம்மாவா இருப்பாங்கல்ல பெரியவங்க. இந்த மீனவ பெண்ணை தானே வந்து சந்தனு மன்னன் கல்யாணம் பண்ணிக்கிறான். பீஷ்மர் அவரை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னா என் மகன் தான் வந்து என்னுடைய பெண்ணோட மகன் தான் அரியணை ஏறணும்னு சொல்லுது. பீஷ்மர் வந்து நான் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதி எடுக்கிறாரு. அந்த ஒரு மீனவ பெண்ணுக்கும் ஒரு பராசரர் என்ற முனிவருக்கும் பிறந்தவர் வியாசர். இங்க எங்க இருக்கு ஜாதி குலம்லாம்? இந்த சூத முனிவர் ஒரு பிராமணருக்கும் பிராமணர் அல்லாத பெண்ணுக்கும் வந்து பிறந்தவர். இந்த முனிவர்கிட்ட அந்த அந்தணர்களாகிய அந்த நைமிசாரண்யம் என்று சொல்லி ஒரு ஆரண்யத்துல ஒரு காட்டுல இருக்கக்கூடிய அந்த அந்தணர்கள்லாம் அவரை வந்து வரவேற்று இனிதாக வரவேற்று உபசரித்து அவரை அந்த ஆசனத்தில் இருத்தி கீழே அமர்ந்து கொண்டு இந்த வரலாறுகளை கேட்கிறாங்க. இந்த புராண வரலாறுகள் இதெல்லாம் நம்ம வந்து சிந்தித்து பார்க்கணும். ஒவ்வொரு நேரத்துல அப்ப நினைவு வரும்போதுதான் சொல்லணும். அப்ப என்ன சொல்றாரு இந்த பாடல்ல சேக்கிழார் இதற்கு என்ன விளக்கம் சொல்றாருன்னா ஞான போனகராகிய ஞானசம்பந்த பெருமான் ஆஹ் சூத முனிவர் அருளிய அத்தனை 18 புராணங்களையும் படின்னு சொல்லி சொல்றாருன்னு ஒரு கருத்து சொல்றாரு. அப்ப 18 புராணங்களையும் படின்னு சொன்னா 10 புராணம் சிவபுராணம், 4 வந்து விஷ்ணு புராணம், 2 வந்து பிரம்ம புராணம், 1 வந்து சூரிய புராணம் சௌரம்னு சொல்றோம் இல்லையா சூரிய புராணம், 1 அக்னி புராணம். அப்ப அந்த 10 புராணங்கள் தான் சிவபத்துவத்தை போற்றுவது. மீதி புராணங்கள்லாம் அவரவர்களை விஷ்ணுவையோ பிரம்மாவையோ வந்து துர்குணாவை போற்றுவான். இப்ப 18 புராணங்களையும் நீங்க வந்து படின்னு சொல்றீங்களன்னா எந்த புராணத்துல எவை வந்து ஏத்தி போற்றப்பட்டிருந்தாலும் அது சிவபெருமானையே குறிக்கும் முடிச்சிருக்கு. அப்போ வந்து அந்த புராணத்தில் சொல்லப்பட்ட அந்த முப்புறம் எரித்த வரலாறு வந்து ஒரு அற்புதமான வரலாறு. அந்த வரலாற்றை ஒரு சுருக்கமாக நமக்கு அந்த முப்புராணம்னா ஒரு தாரகன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு அரக்கன் இருக்கான். அவன் வந்து அழிக்கப்பட்டிருந்தான். அவன் 3 பேர் வந்து பையன் பிள்ளைகள் இருக்கானுவான். அந்த 3 பிள்ளைகளும் வந்து இவ்வளவு வரம் பெற்று 1000 ஆண்டு காலமாக நமது அப்பா அரக்கர் குலத்தை சேர்ந்தவன். அப்படி இந்த உலகத்தை எல்லாம் கட்டி ஆண்டாரு. அவருக்கே இப்படிப்பட்ட ஒரு பேரழிவு வந்துட்டு நம்ம வந்து எப்பொழுதுமே நிலையாக இந்த உலகம் உள்ள அளவும் வந்து வாழக்கூடிய ஒரு பெரிய வரத்தை வந்து பெருமான்கிட்ட வாங்கணும். பிரம்மதேவரை நோக்கி கடுமையான தவம் இருக்கிறான். ஒரு 100 ஆண்டு தலைகீழையும், 100 ஆண்டு வெயில்லையும், 100 ஆண்டு நீர்லயும், இப்படி சுடு பாறைகள்லயும், இப்படிலாம் வந்து ஒத்த கால்லயும் அப்படிலாம் தவம் இருக்கிறான். அந்த தவாகினி என்னன்னா உலகத்தையே வந்து அழிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து வேற வழி இல்லாம பிரம்மதேவர் என்ன பண்றாரு, அவர்களுக்கு வந்து உங்களுக்கு என்னடா வரம் வேணுங்கிறாரு. வரம் வேணும்னோன்னா நாங்க வந்து எப்பொழுதுமே இறக்கக்கூடாது. எங்களுக்கு அனைத்து உலகத்தையும் ஆளக்கூடிய சக்தி வேணும். நாங்க எப்பொழுதும் இறக்கக்கூடாது. இறத்தல் என்பது எல்லோருக்கும் உரியது. எத்தனையோ வந்து இந்த 100 கோடி பிரம்மர்கள் நோக்கினாரு, 6 கோடி நாராயணங்கனே, ஏரில் கங்கை மணல் எண்ணிடில் இந்திரன், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. ஈசனை தவிர எனக்கும் இறப்பு உண்டு, பிரம்மா பெருமாளுக்கும் உண்டு, இந்திராதி தேவர்களுக்கும் வந்து இறப்பு உண்டு. அது வந்து என்னால கொடுக்க முடியாது. என்னால கொடுக்கக்கூடிய வேறு வரங்கள் கொடுங்க. இவன் உங்களுக்கு திட்டம் போட்டு என்ன பண்றான், எங்களுக்கு 3 கோட்டை, ஒரு தங்க கோட்டை, ஒரு இரும்பு கோட்டை, ஒரு வெள்ளி கோட்டை, 3 கோட்டை எங்களுக்கு கொடுக்கணும். இந்த 3 கோட்டையும் 1000 ஆண்டுகளுக்கு ஒண்ணு வந்து பூமியில இருக்கணும், ஒண்ணு நடுவுல இருக்கணும் அந்தரத்துல, ஒண்ணு இன்னும் வானத்துல உச்சத்துல இருக்கணும். இந்த 3 கோட்டைகளும் வானத்துல 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சந்திக்கணும். அந்த 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சந்திக்கக்கூடிய அந்த நொடி பொழுதுல ஒரே உயரம் ஒரே அம்பாலை எய்தி எங்களை கொன்றால் நாங்க சாக தயார். ஆனால் அது அப்போ பிரிஞ்சிட்டுதுன்னா அப்படி நாங்கள் வந்து கொல்லப்படாமல் பிரிஞ்சிட்டுனா மீளவும் 1000 ஆண்டுகள் கழிச்சுதான் அப்படி ஒரு நிகழ்வு வரணும். ஒரு தந்திரமாக ஒரு வரத்தை கேட்கிறான். இவர் புரிந்து கொண்டு என்ன பண்றாரு, அந்த வரத்தை கொடுக்குறாரு. இந்த 1000 ஆண்டு அங்க என்ன பண்றாங்கன்னா வந்து அந்த முப்புறங்களையும் வந்து அந்த மயன் வந்து வகுத்து கொடுத்துறான். பிரம்மதேவர் சொன்னோம்னா அந்தந்த கோட்டைகள்ல அவனை வசிக்கிறான். வசிக்கிறோம்னா அங்க அவன் வந்து சிவ பூஜை செய்யறான். சிவன் தான் ஏக இறை என்று உணர்ந்திருக்கிறான். அங்க சிவாலய வழிபாடுகள்லாம் இருக்கு. அங்க வேதங்கள்லாம் வந்து சொல்லக்கூடிய அந்த பயிற்சி பள்ளிகள்லாம் பிள்ளைகளை வந்து படிக்க வைக்கிறான்.
அங்க முனிவர்கள் வசிப்பிடம்லாம் இருக்கு. அந்த அளவுக்கு அவர்களை போற்றி பரவி அவ்வளவு பேரின்பமாக வாழ்ந்துகிட்டு இருக்கான். அங்க வந்து எந்த துன்பமும் இல்லாத முப்புரசுரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வாழும்போது அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா, முன்னோர்களை வந்து தேவர்கள்லாம் நிறைய பேர் கொன்றுருக்காங்கல்ல, அந்த பழி வாங்கக்கூடிய அந்த உணர்வு வரதால, அந்த ஒரு தவற மட்டும் செய்றாங்க. அப்படியே கோட்டைய பறக்க வைக்கிறது, ஒரு பெரிய தேவர்கள் வாழக்கூடிய நகரத்துல இறக்குறது, எல்லாரையும் வந்து அழிக்கக்கூடியது, இப்படிலாம் வந்து பண்ணி இவர்கள் வந்து எவ்வளவோ வந்து பண்ணி பார்க்குறாங்க. இவங்களால எந்த முயற்சியும் பண்ண முடியல. அவர்களை வந்து வெல்லவும் முடியல. அப்ப வந்து எல்லோரும் சேர்ந்து பிரம்மதேவர்ட்ட போறாங்க. 1000 ஆண்டு நெருங்கிடுது. இப்ப படாத பாடுபட்டு அப்புறம் தான் புத்தி வந்து ஏதாவது சாமிகிட்ட போய் கேட்போம் வரோம் அப்படின்ட்டு. ஏனென்றால் தான் எனது நான் தான் எல்லாம் செய்றேன், நான் தான் ஈட்டுறேன்னு நமக்கு ஒரு சிந்தனை மாயை வந்து வந்து இந்த கோளாறு. அங்க பிரம்மதேவர்ட்ட போகும்பொழுது அவரு என்ன சொன்னாரு, அவங்களுக்கு வரமே நான் தான் குடுத்தேன். வரம் கொடுத்தவங்க வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த எல்லா புராணங்களையும் வரம் கொடுத்த கடவுள் வந்து அழிக்க மாட்டாரு. அதனால தான் வந்து சிவபெருமான் தான் வரம் கொடுத்தாரு சூரபத்மனுக்கு. அவன அழிக்கிறதுக்கு அதனால தான் தான் நேரா வராம முருகப்பெருமானை தோற்றுவித்து வேறு ஒரு உருவத்துல வந்து அழிக்கிறாரு. இந்த இதெல்லாம் கவனித்து பார்த்தால் தெரியும். அவர்களுக்கு வந்து வரம் கொடுத்தப்ப என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அவர வந்து அந்த முப்பராசுரர்கள வந்து அவன் தர்மத்தோடு வாழுறான், சிவ பூஜை செய்றான், எப்பொழுதும் சிவாலயங்கள்லாம் வந்து வழிபாடெல்லாம் செய்றான். தர்மத்தோட அவன் வந்து வாழ்ந்துட்டு இருக்கான். உங்கள வந்து அழிக்கிறாங்கிற ஒரு தவறை தவிர, மீதி அவனுடைய தர்மங்கள் அதிகமா இருக்கு. தர்மம் வந்து அதனால நான் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க சிவபெருமான போய் சந்தித்து கேளுங்கன்னு சொல்லியிருக்கேன். எல்லோரும் என்னடா பிரம்மதேவர் கைவிட்டாருன்னு வருத்தத்தோட சிவபெருமானை நோக்கி செல்லும்போது, எல்லாரும் வந்து சரி என்னப்பா வேணும்? தங்களுடைய துன்பங்களை எல்லாம் எடுத்துச் சொல்லி, எங்களுக்கு இப்படிப்பட்ட துன்பத்திலிருந்து எங்களை நீங்கள் விடுவிக்க வேண்டும். எங்களுக்கு வேற வழி இல்லன்னு சொல்லும்போது, அவரு என்ன சொல்றாரு, அவன் வந்து எல்லாருமே பூஜை பண்ணிட்டு இருக்கான். தர்மத்தோட வாழுறான். இந்த தவறு ஒண்டி செய்றான். தர்மம் இருக்கக்கூடிய இடத்துல அதர்மம் புக முடியாது. நான் இப்படி வந்து தர்மம் விளங்கக்கூடிய இடத்துல நான் வந்து அதர்மமாக அவர்களை புகுந்து அழித்து விட்டேன்னா, அது ஒரு தவறான முன்னுதாரணமாயிடும். நியதியிலயும் இல்ல. என்னால வகுக்கப்பட்ட நீதியிலயும் அதுக்கு இடம் இல்ல. அதனால என்னால முடியாதுன்னாரு. எல்லாம் கதறாங்க. வேற வழி இல்லன்னா, அப்ப சாமி என்ன பண்றாரு, சரி நீங்க எல்லாம் திருமால்ட்ட போங்கன்னு வர்றாரு. இவரெல்லாம் ஐயோ! இறைவனே கை வச்சுட்டாரு. நமக்கு இன்னும் என்னடா நம்ம காலத்துக்கு ஒரு கஷ்டம். அந்த திருமால வந்து வணங்கும்போது, அவரு வந்து கடுமையா சொல்றாரு. எல்லாருக்கும் உங்களுக்கு ஆணவத்தோட அலையறீங்க. பெருமான் கொடுத்த வாழ்க்கைன்னு தெரியாம, நீங்க வந்து தன்னிச்சையாக இருக்கீங்க. பூஜைகளை விட்டுட்டீங்க. வழிபாட்ட விட்டீங்க. இப்பல்லாம் வழிபாட்ட விட்டுட்டீங்கன்னானுல்ல. இந்த யார் யார் சிவ வழிபாட்டை வந்து தீவிரமாக வந்து வழிபட்டுக் கொண்டிருந்தார்களோ, அந்த குலத்தவர்கள் பலர் முற்றிலுமாக வழிபாட்டு நெறியில உள்ள குடும்பத்துல பிறந்தவங்க முழு நீரே பூச மாட்டேங்கிறாங்க. இப்படிப்பட்டலாம் இருக்கீங்க. எல்லாத்தையும் விட்டுட்டீங்க. பெருமானை நம்புறதுக்கே இல்ல. உனக்கு தேவைன்னா அந்த நேரத்துல வந்து வழிபடுறீங்களே ஒழிய, முற்றிலுமாக அன்பு வழிபடக்கூடிய முறையான வேதாகம வெளியெல்லாம் நீங்க ஏற்றல. அதனாலதான் உங்களுக்கு இந்த கேடு வந்தது. என்னால அவர்கள வந்து அழிக்க முடியாது. அவன் தர்மத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கான். அசுரனா இருந்தா கூட, அரக்கனாக இருந்தா கூட அவன் தர்மத்தோட வாழ்ந்து கொண்டு இருக்கான். அங்க அதர்மம் புகக்கூடாதுன்னா, அப்ப என்ன சொல்றாங்க, அப்படின்னா நாங்க ஒண்ணு சொல்றோம். ஒண்ணு அவன வந்து வாழட்டும், எங்கள கொன்னுடுங்கங்கிறான். ஒண்ணு நீங்க அவன அழிங்க, இல்லன்னா எங்கள கொன்னுடுங்க. சரி, சரின்னு சொல்லிட்டு நீங்க போய் எல்லாரும் ஒழுங்கா பூஜை எல்லாம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க, திருந்துங்க அப்படின்னு இவர் வந்து நீர்ல இருந்து பல காலம் இந்த மந்திரங்கள்லாம் சொல்லி பெருமான பண்ணி, அப்புறம் பெருமான் அவருக்கு அருள் குடுத்துடுறாரு. அவரு அருள் குடுத்த உடனே என்ன பண்றாரு, இந்த பெருமாள் தன்னுடைய மாயையால ஒரு மொட்டத்தல முனிவர உருவாக்கி, அவருக்கு எல்லா சக்தியையும் குடுத்து, மயக்கக்கூடிய சக்தி எல்லாம் வசீகர பல கிரந்தங்கள் எல்லாம் குடுத்து, அதாவது கடவுளே இல்ல. இந்த வாழ்க்கையில வந்து வாழ்ந்து, இதுல இந்த உடலை வைத்துக்கொண்டு இந்த பூமியில என்ன நம்ம அதுதான் வேணுமோ அதான் சுத்தம். அதுதான் வந்து சிவலோகம்லாம் சொல்லி, இப்ப மேல் உலகம்லாம் இல்லடா, போயிடான்னு சொல்லி அவனுக்கு தவறான உபதேசத்த பண்ணி, உன்ன போல இன்னும் ஒரு 3 முனிவர உருவாக்கிக்க. அப்படி இருந்தா அவன் 3 முனிவர உருவாக்கிக்கிறான். இவர்கள்லாம் போயிடுறாங்க அங்க. அங்கே போய் போனோனே நாரதர் வர்றாரு. நாரதரை அனுப்பி இந்த 4 முனிவர அனுப்பியிருக்கையா, நீ வந்து அவங்களுக்கு குருவா ஏத்துக்க சொல்லி இந்த வழிபாட்ட வந்து தீர்த்து சொல்றாரு. அவர் போய் அந்த முக்குராசுரர்களை சிந்திக்கிறாரு, வரவேற்கிறாங்க. நீங்க வந்து இத போல இந்த வந்திருக்கிற இந்த முனிவர்கள்லாம் எனக்கு வந்து குருவாட்டம். அவர்கள் சொல்றத கேளுடான்னோன, அவன் மெல்ல மெல்ல சொல்லி அந்த முக்குராசுரர்களுக்கு வந்து தவறான ஞானத்தை உபதேசித்து, இந்த வழிபாட்டிலிருந்து முற்றிலுமாக அவர்களை நீக்கி, இந்த வாழ்வியல் இந்த உடல் வழியாக என்னென்ன வகையாக வந்து இன்பங்களை எல்லாம் சேர்த்து, உயிருக்கு சேர்த்து அத அனுபவிக்க முடியுமோ, இதுதான்டா வந்து முத்தி பேருன்னு சொல்லி அவங்களுக்கு எடுத்து
வழிபாட்டு நெறியில போக பெருமான் வந்து அழிக்கிறார். அந்த ஒரு நிலை வந்த உடனே பெருமான் வந்து இந்த தேர எல்லாம் செய்து 4 சூரிய சந்திரன்லாம் வச்சு சக்கரங்கள் தேரு சொல்லி எல்லாம் கொடியெல்லாம் கட்டி இங்க பிரம்மதேவர் அந்த தேர ஓட்டிட்டு வராரு. இங்க பெருமாள் வந்து இடமமா தாங்குறாரு. வந்து என்ன ஆயிடுது? தானுங்கிற அகங்காரத்துல இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மளோட உதவியால தான் பெருமான் வந்து முப்புறத்த எரிக்க போறாரு அப்படின்னு நினைச்ச உடனே அந்த தேரோட அச்சு முடிஞ்சிடுது. அப்ப திருமால் வந்து விடையாக வந்து தாங்குறாரு. அந்த வரலாறு அங்க வரும். அப்ப சாமி என்ன பிரம்மதேவர் என்ன சொல்றாரு, 3 முப்புறமும் வந்து சேர்ந்துருக்குது. நீங்க உடனே அம்ப விடுங்க இல்லன்னா பிரிஞ்சிருவாங்கிறாரு. சாமி இப்படி அம்பெல்லாம் விடல. வில்லெல்லாம் எடுத்துட்டாரு, தொடுத்துட்டாரு. மேருமலைய வில்லா வச்சிருக்காரு. வாசுகிய பாம்பா வச்சு, அ நானாக வந்து ஆக்கி, பெருமாள வந்து அம்பாக்கி, அக்னிய வந்து முனையில வச்சு வில்லெல்லாம் தொடுத்து, அவர பார்த்து சிரிக்கிறாரு. முப்புறம் எரிஞ்சு போயிடுது. உடனே பெருமாள் வந்து மன்னிச்சுங்க சாமி, நான் தவறு சொல்லிட்டேன். உங்க சக்திய வந்து புரிஞ்சுக்காம. இருந்தாலும் அவன் வரம் கேட்டத வந்து அம்பு சில இடங்கள்ல வந்து சிரித்து அழித்தார்ன்னு வரும். சில இடத்துல அம்பு எய்தார்ன்னு வரும். 2ம் உண்ம. அப்புறம் என்ன செய்றாரு, நீங்க அம்ப எய்த வேண்டும்னு பெருமான் கேட்டிருக்கும்போது, அந்த மேருமலையை வந்து அப்படியே வளைத்து, இந்த அம்பை தொடுத்து அந்த முப்புறத்திற்கு அளிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வரலாறு இந்த புனித வரலாறுல அவ்வளவு ஞான செய்திகள் அது இருக்கு. எங்கே நம்மள்ட்ட வந்து தர்மம், நம்ம வந்து வழிபாட்டு நெறியில இருக்கணும்னா, பொய்யே சொல்லக்கூடாது. முதல்ல அத எடுக்கணும். நம்ம எல்லாமே செஞ்சுக்கிட்டு, பொய் சொல்லிக்கிட்டு, ஒரு தவறான வாழ்வு, அடுத்தவர்களுக்கு கெடுதல் தான் வாழ்ந்தோம்னா, எப்படி இறைவன் வந்து அங்க அமருவாரு? தூய்மை இல்லாம ஒரு அ மனமுள்ள இடம் இல்லாம எப்படி வந்து ஒரு பெருமான் வருவாரு? இதெல்லாம் நம்ம வந்து இதுதான் சொல்றாரு. அங்க தர்மம் இருக்கிற வரையிலும், அதர்மம் உள்ள போக முடியாது. இன்னைக்கு நமக்கு ஒரு துன்பம் வருது, அதர்மம் உள்ள போகுது, நம்ம எதிரி துன்பம் நம்மிடம் வந்து தவறு இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொண்டு சிவபெருமானுடைய திருவடியை பற்றி விட நான் தவறு செய்திருக்கேன். என்ன மன்னிச்சு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான் கைமல்கு வரிசிலைன்னா கையில இருக்கக்கூடிய வரி சிலைன்னா வரிந்து கட்டப்பட்ட சிலைன்னா மலைன்னு பேரு. அந்த மலைய தான் வந்து வில்லா வந்து கட்டுறாரு. கணை ஒன்றினால் ஒரு கணை அந்த பெருமாள வந்து கணையாக்கி அம்பு முனையில அக்னிய வச்சு அந்த ஓரம்பே மிகைன்னு உந்திய பிறன்னு பாடுறாங்க இல்லையா? இப்ப நீங்கலாம் ஓதுனீங்கள் இல்லையா? அதான் ஒன்றினால் மும்மதில் முப்புறம் எரி எழ முடித்தபடி முடித்தல்னா கோபப்படுதல் என்று பொருளு. இன்றைக்கு வந்து 2 பாடல் தான் பார்த்தோமோ? ஆமா. சரி நம்ம விரிவாவே பார்ப்போம். இது என்ன வேகமாக போய் பார்த்து என்ன பண்ண போறோம்? ஒன்று வந்து இப்ப அதாவது ஒன்ற வந்து படிச்சாலும் நன்றாக உணர்ந்து, உய்த்து உணர்ந்து அடிப்படை மெய்ப்பொருளை எல்லாம் உணர்ந்து நம்ம படிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வரலாற்றினை இது வந்து அதாவது விலையுடைய அருந்தமிழ் மாலை நாம் தொடர்ந்து அடுத்த வியாழக்கிழமை சந்திப்போம். அதாவது முன்னதாகவே அவர்கள் வந்து நிர்ணயித்த தேதி இன்னைக்கு வந்து ஒரு 1 1/2 மணி நேரம் நீங்க அந்த தீட்சிதர்கள் அந்த நகரத்தார் விடுதி இருக்கு. அவர்கள் அந்த கீழ விடுதியிலேயே அதுல ஒரு ஏற்பாடு ஒரு திருவாதிரையில செஞ்சிருக்கோம். இந்த மாதம் நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அது வியாழக்கிழமை அமைந்து விட்டது. அத கூட நான் கவனிக்கல. அப்பதான் ஐயா கிட்ட வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சொன்னேன். ஐயா இந்த வியாழக்கிழமை முடியாது. அது வேணா வெள்ளிக்கிழமை வருகிறேன் என்று சொல்லி. அன்பர்கள் வந்து சரியான அறிவிப்புள்ள முன்னதாக கொடுக்கணும். ஐயா அதுல வந்து ஒரு வேலை பணி அதிக பணிகளால வந்து எனக்கு ஒரு புதன்கிழமை வாக்குல இத வந்து அவர் இந்த அனுப்பிவிட்டாருன்னா, நான் வந்து அனுப்புறேன். கிட்டத்தட்ட நான் அனுப்புறது ஒரு 50,000 பேருக்கு போகும். அத அனுப்புனா இன்னும் புதிய புதிய அன்பர்கள் நம்ம குழுவுல வந்து சேருவாங்க. ஏன்னா, இப்ப இந்த ரமணரசிங்கிறவங்க எங்க குழுவுல இருந்து வந்திருக்காங்க இங்க. அவங்க கும்பகோணம் பக்கம்னு நெனைக்கிறேன். இங்க இருந்து வந்திருக்கிறாங்க. இத போல வந்து நெறைய அன்பர்கள் வந்து இந்த வகுப்புல வந்து இணைவார்கள். நம்ம இந்த அடியார்களுக்கெல்லாம் ஒரு இணக்கம் வரும். எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நாங்கள் பயிற்றுவிக்க அடியார்கள், நம்ம நண்பர் நடராஜன் வந்து பயிற்றுவிக்கக்கூடிய அடியார்கள், இப்படியே ஒருவருக்கு ஒருவர் வந்து ஒரு இணக்கம் ஏற்படும் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கு எல்லா சிவனமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறைஞ்சி கோமல் சேகர ஐயர் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய நம. நன்றிங்க ஐயா. சிவாய நம. ஐயா, சொல்லுங்க. அ ஐயா இந்த லிங்க்க வந்து நீங்க எதுல போட போறீங்க? உங்க சேனல்ல போட போறீங்களா ஐயா? இதுல இது உங்க இந்த லிங்க் வந்து உங்க சேனல்ல போட போறீங்களான்னு கேட்டேன். உங்களுக்கு அது உங்க WhatsAppல நீங்க குரூப்ல போட போறீங்களா? இல்ல. நீங்க லிங்க் அனுப்புறீங்கல்ல, ஆமாங்க ஐயா. அதுதான் எல்லாத்துக்கும் அனுப்பிடுறோம் நாங்க. சரிங்க ஐயா. யார் கொடுப்பன இருக்குதோ அவங்க வரட்டுங்க ஐயா. எல்லாரும் வர இல்ல முடியாது. நீங்க வந்து 50,000 லிங்க் பேரும். எனக்கு அனுப்பி விட்டீங்கன்னா, நான் அத அப்படியே வந்து என்ன பண்ணுவேன், WhatsAppல அதுல ஏதாவது நான் உங்க ஃபோட்டோட சேர்த்து என் குரூப் அத்தனையும் அனுப்பிட்டு தான் சார் இருக்கேன். சரிங்க ஐயா, சரிங்க அதனால ஐயா. தான் ஒருத்தவங்க வரட்டும். வராங்க பாருங்களேன்.
ஆமா, மங்கையர்கரசி நம்ம ஒரு ரெண்டு அந்த அம்மா மட்டும் தான் கேட்டா தொடர்ந்து அங்க வராங்க. உள்ள இருக்க வாட்ஸ்அப் 2.5 மணி நேரம் அவன் நான் போஸ்ட் பண்றதுக்கு. அதான் அதான் சிவபெருமானே சிவசிவா. கிட்டத்தட்ட 50,000 பேர் வருவாங்க. இது Facebook, WhatsApp இதெல்லாம் போட்டிருந்தேன். டெலிகிராம் கிடையாது. டெலிகிராம்லயும் ஒரு 50 குழு இருக்கு. இருக்கட்டும் அவனே ஐயா, தாங்க மாட்டேங்குது. எத்தனை பேர் இருந்தாலும் யார் கொடுப்பனருக்கு அவங்க தான் ஏன் உள்ள நுழைய முடியும். ஆமா ஆமா ஆமா, அது உண்மைதானே. எல்லாரும் வர ஆமா, முடியாது. இறைவனோட திருவருள், அதான் முதல்லயே சொல்லிட்டேன் நான். அதான் யாருக்கு சரி, சரி. பாக்கியம் இருக்கோ அவங்க வந்து கேட்டுக்கிட்டோம் சிவபெருமானை. இந்த மாதிரிலாம் 2 நாளைக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா, அது அப்படியே அனுப்பி விட்டா அவங்க வருவாங்க. இப்படி இப்ப நிறைய நிகழ்ச்சி நடக்குது. வேற உங்க நிகழ்ச்சியிலயும் அவங்க கலந்துப்பாங்க. இது கண்டிப்பாங்க ஐயா. சொல்லுவோம் சொல்லுவோம் சொல்லுவோம். அற்புதம் அற்புதம் அற்புதம். நேத்து எப்படிங்க உரையாற்றுனீங்க, அதை பத்தி சொல்லுங்க ஐயா. இல்ல, இந்த 8 பதியத்தையும் ஒரு ஆய்வு போல பண்ணி பாடலுக்கு பண்ணு சொல்லாம பல்வேறு ம். தலைப்புகள்ல ஒரு ஆய்வா வந்து பேசியிருக்கேன். நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு அனுப்பணும். நீங்க எனக்கு வீடியோ வரும். வீடியோ எடுத்தாங்க. சரிங்க ஐயா. அது வரும், நான் அனுப்புறேன். முழு வீடியோ இல்ல. நான் அஹ், பிட்டு பிட்டா எடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு. அவர்களே என்ன அந்த வீடியோ என்ன தலைப்புல பேச என்ன தலைப்புல பேச சொன்னாங்க ஐயா? என்ன தலைப்புல ஸ்ரீ பேச சொன்னாங்க? அனந்த நடராஜ பெருமானும் திருநாவுக்கரசரும் அப்படின்னு தலைப்பு. சரி சரி அந்த சரி சரி திருநாவுக்கரச சரிங்க. பெருமான் அங்க போனது, அங்க பாடின 8 பதிகம் இருக்கு பாருங்க. 8 பதிகத்துல உள்ள சாராம்சங்கள் அதெல்லாம் வந்து ம். பன்முக ஆய்வா, ஆய்வு போல ஒரு படைப்பு. நன்றிங்க ஐயா நன்றிங்க ஐயா. அற்புதம் அற்புதம் அற்புதம். நேத்து நான் சொல்லிக்கிட்டே இருந்த அடியார்கிட்ட சொல்லியிருந்தேன், ஐயா வந்து சிதம்பரத்துல இருப்பாரு நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நல்லது நல்லது நல்லது. ஐயா நிறைவு செஞ்சுக்கலாம் ஐயா. யாராவது அடியார் பெருமக்கள் அடியார் அப்ப ஐயா கிட்ட பேச போறீங்களா? சிவபெருமானே சிவசிவா. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்துக் கொண்டிருப்பதும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் வியாழக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்ற தலைப்பின் கீழே மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் ஐயா சிவத்திரு சைவநெறி செம்மல் சேகர் ஐயா அவர்கள் நம்மோடு பகிர்ந்து வருகிறார்கள். அந்த வகையில இன்றைக்கு இந்த பதியத்து 2 பாடல், ஒரு பாடலை முழுமையாக அது மெதுவாகவே செல்லலாம் என்று ஐயா சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுடைய பொற்பாதங்களை மனம், மொழி, மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம், மொழி, மெய்களாலே வணங்கி ஐயாவுடைய பொற்பாதங்களை மனம், மொழி, மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சி இனிதே நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக பூங்கொடி அம்மா வந்திருக்கிறாங்க. சிவாயனம், திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், நமச்சிவாய நமச்சிவாய. வேற யாராவது பேச விரும்புறீங்களா? ஜெயனும் ஐயா, நீண்ட வாங்க இடைவெளிக்கு வாங்க பிறகு வந்திருக்கங்க ஐயா. வாங்க சாமி வாங்க உடல்நிலை சாமி வாங்க. இப்போதுதான் சற்று பரவாயில்லை ஐயா. ஆனா பரவாயில்ல பரிபூர்ண சாமி. குணம் இல்லை ஐயா. சிவ நீங்கள் சிவா அடிக்கடி சிவ சிவா. சொல்றீங்க ஐயா எனக்கு, நீங்க யாரும் இல்லைன்னா இல்ல, இது நம்ம குடும்பம், உங்களுக்கு நாங்களாம் இருக்கோன்னு. அதே மாதிரியே எனக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் அவ்வளவு பேரும் பெருமானுக்கு பிரார்த்தனை விண்ணப்பம் பண்ணிருக்கோம். வச்சு விசாரிச்சோம். அவ்வளவு ஆமா அன்பாக அனுப்பிக்கிட்டீங்க ஐயா. ரொம்ப ஆமா நன்றிங்க சாமி ஐயா இந்த ஆமா சாமி. அன்புக்கெல்லாம். நிச்சயமா வழிபாடு செய்யும் போது லிங்கமூர்த்தி பெருமானுக்கு நான் அபிஷேகம் பண்ணும்போது பொங்குடி அம்மா சரியாகணும் ஐயா. அம்மாவுக்கு வந்து திடீர்னு பேச்செல்லாம் எழுந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ரொம்ப சிரமம் ஆயிட்டாங்க ஐயா. இப்பதான் தேறி வந்திருக்கிறாங்க. முதல் முறையா வந்திருக்கிறாங்க. ஐயா பரிபூர்ணமா குணமாயி பழைய மாதிரியே ஆக்டிவா ஆகணுங்க ஐயா. நான் சீக்கிரம் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. பெருமான் திருவருள் கருணையினால நாங்க பதிகம் பாடுவோம். நிச்சயம் வந்து உங்களுக்காக நான் ஒவ்வொரு நாள் நினைக்கிறேன். நினைக்காம இல்ல, சரிங்க ஐயா. ஆத்மார்த்தமா நினைக்கிறோம். சிவசிவா கொஞ்சம் திருச்சிற்றம்பலம் வந்தமைக்கு பழகிட்டு இருந்தேன். கால் கொஞ்சம் மாட்டின மாதிரி இருக்கு. அப்பா, சிவபெருமான் ஐயா சரியா சரி. நீங்க வேணா பாருங்களேன். இன்னும் ஒரு 10 நாள் ஐயோ, சரியாயிடும். இன்னும் ஒரு 20 நாள்ல நீங்க சரியாயிடுவீங்க. இன்னொரு 20 25 நாள்ல சரியாயிடும். தெரியல. சரியாயிடும். பயப்படாதீங்க பயப்படாதீங்க பயப்படாதீங்க. சிவபெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். கொஞ்சம் மாட்டின்னு இருக்கா? ஒண்ணு இல்ல. சரிங்க ஐயா. ஒண்ணு இல்ல சாமி ஒண்ணு இல்ல. நீங்க உணர்ச்சி வசப்படாதீங்க. சரிங்க ஐயா. சரியாயிடும். சிவபெருமான் கருணையினால நீங்க முழுமையா மீண்டு வருவீங்க பாருங்க. சிவசிவா திருச்சிற்றம்பலம் சந்தோஷம் ஐயா. தில்லையம்பலம். நிச்சயம் 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 நிச்சயம். என்ன ஐயா அண்ணா சேகர் அப்பா ஐயா. ரொம்ப சோதிச்சிட்டாருங்க ஐயா. சிவபெருமான் சிவசிவா என்னால தாங்கவே முடியல ஐயா. அந்த அளவுக்கு சோதிச்சிட்டாரு ஐயா. சிவபெருமானே சிவசிவா. ஐயா நல்ல டீச்சர். அது இது ஒரு ஸ்கூல்ல நான் பேசுறேன் இது ஐயா கிட்ட சொல்லிடுறேன். நான் சேகர் ஐயா கிட்ட சொல்லிடுறேன். இருங்க நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். கேட்டுட்டு தான். படுத்து படுக்கையா தான் இருக்கேன் இப்ப வரைக்கும். இன்னும் எழுந்து காரியத்தை நடமாடல ஐயா. சீக்கிரம் எழுந்து நடமாடி நான் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கணுங்க ஐயா. நீங்க நடப்பீங்க. நீங்க ஸ்கூலுக்கு போவீங்க. மீண்டும் உங்க பணியை தொடருவீங்க.
சாமி உங்களுக்கு இடையில வந்து ஒரு பெரிய சோதனை வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. சாமி அது கையை ஆமா நடக்க முடியாம பேச முடியாம ஒரு பெரிய நிலைக்கு போனீங்க சிவபெருமானே நான் சிவசிவா. ஆசைப்பட்டதெல்லாம் திருவாசகம், தேவாரம், கோயில் உழவாரம் இதெல்லாம் தான் ஐயா. அத கூட ஏன் எனக்கு எல்லா கடவுள் இப்படி பண்ணிட்டாரு? ரொம்ப ஆமா வருத்தமா இருக்கு. எல்லா கோயிலுக்கும் தான் போனீங்க, எல்லா கோயிலுக்கும் தான் போனீங்க, முற்றோதலுக்கு போனீங்க, உழவார பணிக்கு போனீங்க. நீங்க போகாத இடம் இல்ல. ஆனா என்ன அதுன்னா முன்வினை பயன் தான் சொல்லணும். அதை நம்ம எந்த பயனை சொல்லு பார்க்கலாம். நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது. சரிங்க ஆஹ் ஐயா. ஆமா நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது. ஆமா சிவபெருமானே சிவசிவா. அது சரிங்க அந்த ஐயா. வண்ணம் அந்த மீண்டு வரணுங்க ஐயா. அதுக்கு நீங்களாம் தான் ஐயா கண்டிப்பா எனக்கு. கண்டிப்பா 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 எப்படி வருவீங்க? நீங்க வந்துருவீங்க. நீங்க மீண்டு வந்துருவீங்க. வந்துருவீங்க. சிவசிவா. சரிங்க இப்ப ஐயா. ஐயா ஒரு நன்றிங்க பதியம் ஐயா. பாட சொல்றேன். நன்றிங்க ஐயா. வட்டமாமா நான் இப்ப வந்து ஐயா சொல்லுவாங்க, எல்லாரும் உன்னை விசாரிச்சாங்க, எல்லாம் உன்னை விசாரிச்சாங்கன்னு. உங்க அன்புக்குலாம் நான் என்ன ஐயா ஈடு செய்ய போறேன்? ரொம்ப பாருங்களேன். நன்றிங்க ஐயா. உங்க நிலைமை மாறிடும். உங்க நிலைமை மாறிடும். நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்ந்து வருவீங்க. உங்க சரிங்க உடம்பை ஐயா. எழுந்து நீங்க நடப்பீங்க. எழுந்து படுத்த படுகையில இருந்து நீங்க மீண்டு வந்துருவீங்க. நான் ஒன்னும் உறுதி சொல்றேன். சிவபெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம். ஆனா நம்பிக்கை மட்டும் எழுந்துராதீங்க. சரியா? 2, 3 நாள் மனசே சரியில்லை. டக்குன்னு உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டேன் புலம்பி. சிவசிவா 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 சிவசிவா. இவ்வளவு தூரம் பேசுறீங்களா? அதுவே பெரிய விஷயம் சாமி. நீங்க நிகழ்ச்சிக்கு வந்ததே பெரிய விஷயம். சிவசிவா. இனி நன்றி நன்றி தொடர்ந்து நன்றி. வரேங்க ஐயா. இருங்க இருங்க. நான் உங்களுக்கு ஐயா இந்த ஒரு பதிகம் புல்லு இருக்க வேலூர்ல ஒரு பதிகம் இருக்கு. அதை பாடுவார்னு நினைக்கிறேன். இருங்க வரேன். பாட சொல்றேன். சரிங்க ஐயா. வாங்க நன்றிங்க ஐயா. இருங்க சாமி இருங்க வரேன். நன்றிங்க ஐயா. பெருமானே, எனக்கு இப்படிப்பட்ட சிவ சொந்தங்களை கொடுத்ததுக்கு நன்றிப்பா. சரி சரி சரி. ஐயா சேகர் ஐயா. ஐயா அவங்க கடந்த ஒரு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நம்ம பெரிய புராண நிகழ்வு வச்சிருந்தோம்ல. ஐயா இருக்கீங்களா? சொல்லுங்க இருக்கேன். அந்த நிறைவு விழாவுக்கு வந்தாங்க. அம்மா வந்தாங்க. நல்லபடியா தான் வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணாங்க. அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு போனவங்க தாங்க ஐயா. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு திடீர்னு ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி வந்து செயல் இழந்துட்டாங்க. செயல் இழந்து அப்புறம் வந்து பிரெயின் வந்து லெப்ட் ரைட் ஏதோ சம்திங் வேலை செய்யாம இடது கை வலது கை சம்திங் ஏதோ ஒண்ணு இழங்க ஐயா. பேச முடியாம இடது கை கால் ரெண்டுமே வரலங்க ஐயா. வராம போயிட்டு படுத்த படுக்கையாகி பேசவே முடியாத ஒரு சூழலுக்கு போயிட்டாங்க ஐயா. இப்போதான் வந்து நிகழ்ச்சிக்கு வந்து பேசுறாங்க. எந்த சூழ்நிலையிலும் என்ன செஞ்சாலும் செய்ய சாமின்னு அப்படி பேசணுங்க. சேலஞ்சுங்க. என்ன வேணாலும் பண்ணீங்க. உன்னோட திருவடியை நான் பட்டுட்டேன். உன்னோட திருநாமம் தான் எனக்கு, வேற யாரும் கிடையாது. மற்றவர்கள்லாம் நீ தான் எனக்கு. இப்ப அவர்களுக்கு வந்து உற்றார் உறவினர்கள் நம்மளை போல அடியார்கள்லாம் பதிவு கொள்றோம். உற்றார் உறவினர்கள் அவங்களை வந்து காத்து உதவி செய்யறாங்கன்னா எல்லாமே பெருமான் தான் இந்த இத்தனை பாத்திரங்கள் வழியாக அவங்களுக்கு இந்த உதவிகளை செஞ்சிட்டு இருக்காங்க. இதுதான் செஞ்சு பிள்ளையோ பெண்ணோ மருமகளோ மகனோ இருந்து கிட்ட இருந்து நம்மளை காக்குறாங்க, உதவி செய்யறாங்க. மற்றவர்கள்லாம் நம்ம எல்லாம் மனுத்தால அவர்களுக்கு நல்லது வரணும், இது தீங்கு நீங்கணும்னு இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இது பண்றோம்னா எல்லாமே பெருமானுடைய இயக்கம் தான். அவர் தான் இதையும் வந்து செய்யறாரு. அடிப்பவரும் அவரு தான், அணைப்பவரும் அவரு தான். அதனால இப்ப சாமி உன்னுடைய திருவடியில் எதை வேணாலும் என்ன பண்ணு, நான் உன்னுடைய காலை விட மாட்டேன், உன்னை வழிபடுறத விட மாட்டேன். அதுதான் பரிபூர்ணமா சரணாகதி அடைஞ்சிட்டேன் ஐயா. அவ்வளவுதான். இந்த சரணாகதி நிலைதான். இது வந்து உடலை வந்து மாத்தி சட்டை போட்டுறது மாதிரி தானே இது. நம்ம உயிருக்கு ஏது வந்து கேடு, ஏதோ ஒரு இது தீருது, அவ்வளவுதான். அந்த உறுதிப்பாடு தானாவே உங்களுக்கு நல்லா வந்து உறுதிப்பாடு நம்பிக்கை இருக்குமா? அம்மா நீங்க பயப்படாதீங்க. நீங்க திருப்பி அதே தேஜஸோட அதே நிலைமையோட நீங்க வருவீங்க. முழுக்க முழுக்க செய்ய பண்ணி ஆற்றுவீங்க. சிவபெருமானுக்கு நீங்க தொண்டு செய்வீங்க. போதுமா? நன்றி ஐயா. அதான் என்னால இந்த மாதிரி முடங்கி இருக்கவே முடியல ஐயா. ஒரு மாதிரி பயிற்சி பிடிச்ச மாதிரி இருக்குங்க ஐயா. அப்படிதான் இருக்கும். ஏன்னா ஒரே இடத்துல முடங்கி இருக்கீங்களா? ஆமா அப்படிதான் இருக்கும். எழுந்து நடக்க முடியல, போக முடியலன்னா எப்படிதான் இருக்கும். அந்த சூழல் தான் வரும். காரணம் என்னன்னா யாரையும் பார்க்க முடியல. ஆனா ஒன்னே ஒண்ணு பண்ணலாம், அதையே தவமா எடுத்துக்கலாம். நீங்க அந்த உடம்ப வச்சுக்கிட்டு அப்படி எவ்வளவு இடுக்கன் வந்தாலும் சரி, சுண்ணாம்பு கால்வாயில போட்ட மாதிரி அந்த உள்ள போட்டு மூடி வச்சாங்களே நாவுக்கரசரை, அப்படி போட்டு மூடி வச்ச மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு நம்ம சாமி இப்படி கொடுத்துருக்காரு, இந்த நிலையில இருந்து நான் விட மாட்டேன், இந்த நிலையில இருந்து நான் விட மாட்டேன், நற்றுணையாவது அந்த சொற்றுணை வேதியன் படிச்சு அப்படியே என்ன பண்ணணும்னு நம்ம சாமி அந்த அருள் நீங்க புரிஞ்சீங்கல்ல, எனக்கு நீங்க இந்த அருள் புரிஞ்சே ஆகணும், நீங்க வைராக்கியமா இருக்கணும், வேற வழி எனக்கு தெரியல. சொற்றுணை ஆமா. ஏன்னா அவங்க அந்த சுண்ணாம்பு கால்வாயில போட்டும் மூச்சு திணறல ஏற்பட்டும் அவங்க வந்து உயிரோட வெளியே வந்தாங்க நாவுக்கரசர். அப்ப அந்த செய்தி உண்மைன்னு சொன்னா நீங்களும் வந்து முடங்கி கிடக்குற அந்த கட்டிலேயே நீங்க சுண்ணாம்பு கால்வாயை நினைச்சுக்கங்க, வேற வழி எனக்கு தெரியல. ஆமா
கல்ல கட்டி கடத்து கடல்ல போட்டு போவான். சரி. முடிஞ்சதை படிச்சுன்னு இருக்கேங்க ஐயா. நான் திருவாசகத்தை எடுத்தேன் பெருமான் கிட்ட, இது வேணும் அது வேணும்னு கேட்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்படி உட முடியாம வாடுதான். அப்பா என்ன பழைய மாதிரி ஆக்கி விட்டுட்டு கேட்க வச்சாரு. வேண்டத்தக்கது அறிவுரை. ஆமா, எதுவுமே இது வேணும் அது வேணும் திருவாசகத்தை எடுத்தது முக்தியை தவிர வேற எதுவும் கேட்க கூடாது அப்படின்னு இருந்தேன். இல்ல முக்தி தவிர வேற எதுவும் கேட்க கூடாதுன்னு நினைச்சீங்க. ஆனா இது ஒரு பாடம். உங்களுக்கு சாமி உங்களுக்கு என்ன பண்றாரு, அந்த வினை கழியுதுன்னு நான் நினைச்சுக்கலாம். சரியா? இல்ல சார், ஏதோ என் ஒரு புருஷன் பெரிய வினை. உயிரை விட்ட நேரத்துல கூட நான் கேட்கல சார், எனக்கு காப்பாத்தி கொடுன்னு. அந்த அளவுக்கு வைராக்கியமா இருந்தேன். ஆனா இப்ப சிவ என்ன கேட்கல சார் பெருமான். ஆமா. அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. சரி சாமி, சரி சாமி, நான் வந்து பாக்குறேன். சிவபெருமானே, சிவ சிவா, திருச்சிற்றம்பலம். சரிங்கய்யா. நான் வரேன், நான் வரேன், நான் வந்து பாக்குறேன். உங்க அன்புக்கு நான் நேர்ல நன்றிங்கய்யா. பாக்குறேன். நேர்ல வரேன், நேர்ல வரேன். இருக்கட்டுங்கய்யா. ஒரு நாள் வரேன். அடியார் பெருமக்களோட வரேன். யாருன்னா வந்தாங்கன்னா கூட கூட்டிட்டு நான் வந்து பாக்குறேன். வாங்கய்யா வாங்கய்யா. ஆமா, நீங்க ஆமா யாரும் இல்லைன்னு நினைக்க கூடாது. நமக்கு யாருமே இல்லைன்னு நினைக்க கூடாது. வந்து சும்மா ஓரளவு வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து மைக் ஆஃப் பண்ணி வச்சு காதால கேட்டுக்குங்க. கேக்குறேங்க ஐயா. கேளு சாமி, கேளு சாமி. நீ வந்து அதான் என்னன்னா, இந்த நெகட்டிவ் மட்டும் போயிடாது. எந்த எக்காரணத்தை கொண்டும் நெகட்டிவ் மட்டும் உயிரே போனாலும் பரவாயில்ல, சிவபெருமானுடைய திருவடின்னு தான் நினைச்சு ஐயா சொன்ன மாதிரி இறுக்கமா புடிச்சுக்கிட்டு சொட்டுணை வேதியம் தான் உங்களுக்கு துணை. அந்த பதிகம் தான் உங்களுக்கு இப்போ மனசுக்குள்ள ஓடணும். படிக்க முடியும் வாயு. ஆமா, வாய் விட்டு அதான் சொல்றேன், தெரிஞ்ச பதிகங்கள்மா. சரி 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 சரி, பரவாயில்ல. நிகழ்ச்சிக்கு இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். வாய் திறந்து பேசினதே பெரிய விஷயம். ஆமா, அந்த அழுது அதை சொன்னது ரொம்ப அதுவே வந்து பெரிய பாக்கியம். அந்த ஐயா எல்லாம் வந்திருக்காங்க, அடியார் பெருமக்கள் எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. நான் திருப்பி காலையில அந்த சொட்டு வேதியம் தான் நான் பாடுறேன். நான் உங்க எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணேன், வகுப்பையே மிஸ் பண்ணேன். இனிமே வந்துடுறேங்க ஐயா ரெகுலரா. வாசாமி வாசாமி, இப்ப நான் கேரளாவுக்கு தான் உங்களை கொண்டு போலான்னு சொல்லிட்டு பரிந்துரை பண்ணேன். ஏன்னா பாலக்காடுல வந்து இந்த கை கால் விழுந்தவங்க, மூளையில அந்த இது செயல் இழந்தவங்களுக்கு வந்து சரி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சித்ராம்மா வந்து சொன்னாங்க, ரயில்வேக்காரம்மா சொன்னாங்க. எங்க அம்மா அவங்கதான் கூட்டு போனேன், சரியாயிடுச்சு சொன்னாங்க. அதனால உங்களுக்கு பரிந்துரை பண்றதுக்கு நான் சொன்னேன் பட்டமாலா மாண்டேன். அங்கதான் உங்களை கொண்டு போகணும்னு சொன்னேன். ஆனா உங்களுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுவே பெரிய விஷயம். நீங்க பேசுறதே பெரிய விஷயம் சாமி. இன்னும் கொஞ்சம் பொறுத்துங்க, எழுந்து நடந்துடலாம், கை காலில் வந்துடும். பிசியோதெரபி பண்றாங்க சார், வலியே தாங்க முடியல சார், ரொம்ப வலிக்குது சார். சிவபெருமானே, சிவ சிவா. பயங்கரமா வலிக்குது அந்த எக்ஸசைஸ்ல. ஆனா வேற வழி இல்ல, பொறுத்துன்னு தான் ஆகணும். பெருமானேன்னு கொஞ்சம் பொறுத்துக்கிறோம், கொஞ்சம் பொறுத்துக்க முடியல. நிலைமை மாறிடும். இன்னைக்கு இப்ப எவ்வளவு முன்னேற்றம் இல்லையா? ஆமா, பேசுறீங்களே, பேசுறதே பெரிய விஷயமாச்சே. ஆமா, எடுக்கல நான் 2-3 மாசம். யாருக்கும் ஒரு கால் ஆமா, தெரியும் 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 தெரியும். வரேன். அப்புறம் பட்டுமம்மாள் வருவாங்க, வர சொல்லுவேன், நானே வர சொல்லுவேன். உங்க எல்லாரையும் பத்தி பேசணும்னு. அவங்களும் வருவாங்க, வந்து இருந்து பேசிட்டு போவாங்க. எதனா பதியம் படிக்க சொல்லுவேன், படிப்பாங்க. ஆமா 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 ஆமா, தெரியும் 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 தெரியும். பரவாயில்ல, இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம் சாமி. இருங்க, ஐயா 2 வார்த்தை பாட சொல்லலாம். சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. ஐயா அம்மா எப்படி இருக்காங்க ஐயா? நல்லா இருக்காங்க சாமி. இருங்க, ஐயா பேச சொல்லும். நல்லா இருக்காங்க, நல்லா இருக்கும். இருங்க ஐயா, நீங்க பேசுங்க ஐயா, ஏதாவது 2 வார்த்தை பாடுங்க ஐயா. 2 சொல்லி பாடுங்க. அதான் இந்த ஞானசம்பந்தர் அப்படிதான் பரிந்துரை பண்ணுவார். கும்பலே சொன்ன பார்த்தீங்களா, இந்த மூவரிலும் முதலாய நடுவாய மூர்த்தியை அன்றி மொழியால் யாவர்களும் பரவும் பச்சிராமத்துறை என்ற தேவர்கள் தேவரோ சேயிடை வாழ இதை செய்வதோ இவர் சேர்வே. உன்னை தவிர வந்து யாருமே வணங்க மாட்டாள் இந்த பெண்ணு. உன்னை தவிர யாருமே தெய்வம்னு நினைக்கவே மாட்டாள். இவளுக்கு வந்து இப்படி ஒரு இடர் வரலாமான்னு தான் ஞானசமுத்திரம் அங்க பாச்சிராச்சிராமத்துல வந்து வணங்குறாரு. அந்த இறைவனுடைய அந்த பதியத்தை அம்மாவுக்காக நீங்க கூட்டு வழிபாடு பண்ணும்போது அம்மாவை நினைச்சு பாடுங்க. அதே போல திருமருகல் என்ன சொல்றாரு, வழுவாள் பெருமான் கடல் வாழ்க வேணாம், எழுவாள் நினைவாள் இரவும் பகலும், மழுவாள் உடையாய் மருகர் பெருமான் தொழுவாள் இவளை துயராக்கினே. இந்த இன்பமோ துன்பமோ நம்ம இன்ப வாழ்வு அதற்கு முன்னாடியே கொடுத்ததும் அவர் தான், அந்த உடலை கொடுத்தவரும் அவர் தான், பல்வேறு மகிழ்ச்சியான வாழ்க்கையை எல்லாம் கொடுத்தவரும் அவர் தான், இந்த துன்பமும் அவர் தான் கொடுக்குறாரு. இதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது நம்ம உயிரை பக்குவப்படுத்தி இப்ப மனங்கழிந்து மனத்தை வந்து உருக்க வச்சு ஒரு துன்பத்தை கொடுத்து உருக்க வைக்கிறது சில பேரை. அப்படிப்பட்ட ஒரு அருளுடைமை தான் இது. இறைவன் வந்து இதற்கு மேல் இவர்களுக்கு வந்து இந்த
துன்பம் வராமல் மெல்ல மெல்ல அவர்கள் பழைய நிலையை வந்து எழுதுவதற்காக நம்ம அப்படி வந்து இறைவனை பொதுவாக பிரார்த்தித்துக் கொள்வோம். உங்க கூட்டு வழிபாடுலையும் அவங்களோட இதை நினைச்சு அவர்களுக்கு நலம் அருள வேண்டும் என்று நீங்க அப்படி நம்ம செஞ்சீங்க. ஐயா 9:20 ஆகுது. அந்த பதிகம் எந்த பதிகம்னு சொல்லுங்க ஐயா. நான் இப்ப எடுத்துக்கிறேன். நானே படிச்சிடுறேன் ஐயா. திருப்பாச்சிராம இருக்குல்ல, துணி வளர் திங்கள் துலங்கி விளங்க சுழற்சியடை சுற்றி பிடிக்கும் துணி வளர் திங்கள்னு ஆரம்பிக்கும். பனிவளர் கொள்கை ஐயா மாறிட மூணாம் சூழ ரெண்டுங்களா? ஆறிடமும் பழிதேர்வர். மூணா ரெண்டுங்களா ஐயா? இருங்க நான் பாட்டு சொல்றேன். பாட்டு சரி. துணிவளர் திங்கள் துலங்கி விளங்க சுழற்சியடை சுற்றி முடித்து பனிவளர் கொள்கையை பாரிட சூழ ஆறிடமும் பழிதேர்வர் அணிவளர் கோலமெல்லாம் செய்ய காச்சிராமத்து உரைகின்ற மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே. ஆமா. அது முதல் வரி மட்டும் சொல்லுங்க ஐயா. அது துணி வந்து வளர்ப்பு தானே? 44வது 1வது திருமுறை 44வது பதிகம் துணிவளர். இந்த எடுத்துங்க ஐயா. அது கூட அப்படியே இறைவனோட திருவுருவத்தை முழுசா வந்து இது பண்ணி சாமி மேலேயே குற்றத்தை ஏற்படுத்திடுவாரு. இந்த பெண்ணுக்கு வந்து இந்த தீங்கு வந்ததுக்கு நீதான் காரணம்னு சாமி சொல்லுவாரு. அதோட பரிந்துரை பண்ணும் பொழுது மூவர்களும் முதலாய நடுவாய மூர்த்தி என்ற மொழியால் யாவர்களும் பரவும் காட்சிராமத்தூர் என்ற தேவர்கள் தேவரும் செயல்பாட சிதை செய்வது என்பார். அப்படியே இறைவனோட திருவுருவத்தை தான் அப்படியே காமிச்சு இந்த பெண்ணுக்கு இப்படி வந்து உன்னதான வழிபெற அந்த உறுதி இந்த அம்மாவுக்கு இன்னும் வரணும். இப்படி வந்து இறைவன் வந்து திருப்பி இருக்காரு. இந்த உடல் வழியாக வந்து ஒரு துன்பத்தை கொடுத்து உயிரை சேர்ந்து அதை துன்புற வைத்து அப்போ வந்து என்ன பண்ணணும், இந்த உறுதியோட வந்து பற்றும் பொழுது நம்ம அடியார் மக்கள் இவங்களுக்காக பரிந்துரை செய்ய அதே வந்து மருந்தும் மந்திரமுமாக ஆகிடும். இந்த பாட்டை நீங்க வந்து கூட்டு வழிபாட்டுல வந்து இந்த பதியத்தை பொதுவாகவே இதை நீங்க வந்து செய்யலாம். இது நான் வந்து அனுபவபூர்வமாக இதனால் விளைந்த நன்மையை வந்து நான் அடைஞ்சேன். நான் அன்னைக்கே சொன்னேன். ஒரு 3.5 வயசு இருக்கும்போது என்னுடைய பேரனுக்கு என் மகளுக்கு ஒரே பையன். அவனுக்கு திடீர்னு வந்து இந்த நரம்பு சம்பந்தமா திடீர்னு வந்து இழுத்துக்கிட்டு ஒரு எல்லாரும் அங்கி போய் அப்புறம் வந்து மருத்துவர்கிட்ட கொண்டு காமிச்சு இது பண்ணி அப்புறம் ஒரு தடவை நான் இதுக்கு அங்கே திருப்பாச்சிலாச்சிராம நினைச்சிட்டு போய் எங்க ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் அந்த இறைவனுக்கு அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு வந்து அது அப்புறம் வந்து அவங்க சுத்தமா தீர்ந்து போய் நல்லா வீரன் ஆயிட்டான். அதுக்கப்புறம் மீளவன் வந்து இந்த காரியம் ஆனவன சாமியை மறந்துடுவாங்களே எல்லாரும். அப்படி இல்லாம என் மகளை அழைச்சிட்டு மீளவன் வந்து போய் பேரனை அழைச்சிட்டு போய் அந்த சாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி நன்றி செலுத்திட்டு வந்தேன். இது நான் என்னுடைய அனுபவத்துல நான் கண்ட விஷயம். இந்த திருப்பாச்சிலாச்சிராமத்துல இதே போல ஒரு நோய் தான் இந்த அம்மாவுக்கு வந்திருக்கு. அது வந்து இறைவன் வந்து திருவருளால அது நல்லா மெல்ல மெல்ல அவங்களுக்கு அதுல இருந்து அவங்கள துன்பத்தை வந்து விடுபட வேண்டும். நீங்க வந்து அதான் தனிவில் புனி தேவை தவிர்க்கும் பதிக தண்டமிழ்னு சேக்கிழார் சொல்வாரு. தனிவில் தனியாத பிணியை தவிர்க்கக்கூடிய பதிக தண்டமிழ்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அற்புதமான பதிகம். ஐயா இப்ப எல்லாரையும் பாட வச்சிருங்க ஐயா. அம்மா கோசம் எல்லாரையும் பாட வச்சிடுறேன். முதல் பாட்டு நீங்க பாடிடுங்க ஐயா. என்ன சக்கர அம்மா கோசம். துணி வளர் திங்கள் உலங்கி விளங்க சுடர்ஜடை சுற்றி முடித்து பனி வளர் கொள்கைய பாரிடம் சூழ ஆரிடமும் பழி தேர்வர் அணிவளர் கோலமெல்லாம் செய்து பாக்கில் ஆச்சிராமத்து உரைகின்ற மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ ஒன்னெல்லாமே எப்படி அந்த பொண்ணுக்கு வந்து இந்த கஷ்டம் வந்துச்சுன்னு சண்டை போடுறாரு சாப்பிட்ட. அதாவது தகுதி உள்ள அடியார்களுக்காக இறைவனோட வந்து பரிந்து சொல்ல முடியும். துணி வளர்ப்பு இங்கள் துலங்கி விளங்கின்னு ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. ஒரே ஒரு பாட்டுக்கு சின்னதா பொருள் சொல்லிடுறான். அங்க வந்து சந்திரன் வந்து சரண அடைஞ்ச உடனே அவனை காக்குறாரு பார்த்தீங்களா? அது வந்து விளங்க செய்யுமா பெருமைப்படுமா சரணடை வந்து அவனை காத்துவது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தலையில வந்து விளங்க வச்சுக்கிறாரு. சுடர்ச்சடை சுற்ற முடித்துன்னா அருளுக்கு வந்து அடையாளம் வந்து தடை, அதை வந்து சுற்றி முடித்து. பனிவளர் கொள்கைன்னா பாம்பை எல்லாம் வந்து வைத்து ஆட்டக்கூடிய பாரிட சூழல்னா அந்த பூதகணங்கள் சூழ ஆரிடமும் பழி தேர்வர்னா வீடு வீடாக சொல்ற பிச்சை எடுப்பார். பிச்சை எடுப்பாருன்னா என்னன்னா அந்த உயிர்களாகிய நமக்கு வந்து இந்த துன்பங்கள்லாம் தொண்டர்தம் அறுதியால் தம் அல்லல் சொல்லி ஐயம் ஏற்பது அப்படின்னா எதுக்கடா பிச்சை எடுக்கிறாருன்னா தனக்கு வந்து அல்லல்னு சொல்லி தொண்டர்களுக்கு மேல உள்ள வினைகளை எல்லாம் தீர்ப்பதற்காக மனமுலாம் அடியவருக்கு அருள் செய்வதென்றால் உலகெல்லாம் பழிதிருந்து உண்பிலாம். ஏண்டா பிச்சை எடுக்கிறாருன்னா தன்னை வணங்கக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் இந்த துன்பங்கள் வினைகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று
அப்படி இன்னும் இல்லைன்னா இவர் வந்து ஏன் பிச்சை எடுக்க போறாருன்னு இளம்பெண் கூப்பிட்டு போறீங்க. நான் முதல்ல சொன்ன பாருங்க, தொண்டர் தம் அருத்தியால்னா அடியார்கள் மீது உள்ள அன்பால ஐயம் ஏற்பதன்றியும் தன்னுடைய அல்லல் சொல்லி நான் வந்து கஷ்டப்படுறேன் எனக்கு பிச்சை போடுங்கன்னு சாமி வந்து வீடு வீடா வணங்குறாரு. அப்படிப்பட்ட சாமி அதை சொல்றாரு. அது வந்து பிச்சை எடுக்கிறாரு பாருங்க, அதை வந்து சொல்றாரு. இப்படி வந்து மற்றவர்களுக்காக உயிர்களுக்காக பிச்சை எடுக்கிற நீ இந்த பொண்ணுக்கு வந்து இந்த துன்பம் செஞ்சிய, சரணடைந்தாரை வந்து காக்கக்கூடிய நீ வந்து இப்படி செஞ்சிய, மணிவளர் கண்டறோன்னா அன்னைக்கு தேவர்கள்லாம் வந்து சரணடைந்த உடனே அவர்கள் காக்கிறதுக்காக விஷத்தையே எடுத்து தொண்டையில வச்சுக்கிட்டே இப்படி வந்து சரணடைஞ்ச நீ, சரணடைந்தவர்களை காத்த நீ, உன்னையே வந்து வழிபட்டு இருக்கக்கூடிய இந்த பெண்ணுக்கு இப்படி வந்து கஷ்டத்தை கொடுத்திய, இந்த மங்கையை வாழ செய்வது உன்னுடைய மாண்புக்கு தகுமன்னு சாமிகிட்ட சண்டை போட்டது. இப்படி வந்து பண்ண முடியுமா ஒரு ஆச்சாரியர்? ஏன்னா அங்க வந்து அடியார்களுக்கு துன்பம்னோன்னா இவரால் தாங்க முடியல. இதுதான் இதோட பொருள். ஒரு பாட்டுல இவ்வளவு மெய்ப்பொருள் உள்ள இருந்திருக்க. இதுக்கப்புறம் இது வரைக்கும் படிங்க. சிவ சிவா. இதை நீங்க கூட்டு வழிபாடுல பண்ணுங்கய்யா. எல்லாருக்காகவும் பொதுவாகவே பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாரையும் பாட வச்சிடறேங்க ஐயா. எல்லாரும் இப்ப நேரம் இருக்கு, அப்படியே எல்லாரையும் பாட வச்சிடறேன். நன்றிங்க ஐயா, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி. அம்மா கோசம் அந்த பதிகத்தை நான் 2வது பாட்டு பாடிடுறேன். அப்படியே யாருன்னா எடுத்து வச்சுங்க. 1:44 பூங்குடி அம்மா வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய வந்து உடல்நிலை சரியாகணும்னு இந்த பதிகத்தை ஐயா பரிந்துரை பண்ணியிருக்காங்க. சிவபெருமான திருச்சிற்றம்பலம். கலை பூனை மானுரி தோளுடையாடை கனல் சுடலாலிவர் கண்கள் தலையணி சென்னியர் தாரணி மார்பர் தம்மடிகள் இவரன்ன அலை புனல் பூம்பொழில் சூழ்ந்தமர் பாச்சில் ஆச்சிராமத்துரைகின்ற இலை புனை வேலரோ ஏழையை வாட இடர் செய்வதோ இவர் மாண்பே. இலை புனை வேலரோ ஏழையை வாட இடர் செய்வதோ இவர் ஈடே. திருச்சிற்றம்பலம். யாராவது 3வது பாட்டு படிக்க வரீங்களா? வெஞ்சுடராடுக உயிரில் மாண்டுவர் போன்றது வெண்ணோய் நஞ்சடை கண்கள் நெஞ்சிடமாக மஞ்சடை மாளிகை சூழல் பாக்கில் ஆசிராம உரைகின்ற செஞ்சுடர் வண்ணரோ வைதுடி வாட சிதை செய்வதோ இவர் தீரே. நன்றிங்க ஐயா. இருங்க ஐயா, 4வது பாட்டு படிக்க வைக்கலாம். யாருன்னா வேற 4வது பாட்டு படிக்கிறீங்களா? பாச்சில் ஆச்சிரமம். ஆமா பூங்குடி அம்மா. ஆமா பூங்குடி அம்மா கோசம். ஆமா அவங்க வந்து மீண்டு வந்துடணும். அந்த படுக்கையிலிருந்து படுத்த படுக்கையில இருக்கிறாங்க. கேக்குதா நான் சொல்றது? நல்லபடியா பாடுங்க. மனமாற இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணி பாடுங்க. அவங்க வந்துடணும், வேற வழி இல்லை எனக்கு. நல்லபடியா ஆயிட்டு கடவுள் அருளையா வந்துடணும். திருச்சிற்றம்பலம் ஐயா. கனமலர் கொன்றை அலங்கள் இளங்க கனல் கரு தூமதி கண்ணே புனமலர் மாலை அணிந்தழதாய புனிதர் கொலாம் இவர் என்ன வனமளிவன் பொழில் சூழ்தரு பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்ற மணமளி மைந்தரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே. மணமளி மைந்தரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே. நன்றிங்க ஐயா. மிக்க நன்றி. அடுத்து பாச்சில் ஆச்சிரமம் பதிகத்துல வந்து 5வது பாடல் யார் பாடுறது? திருச்சிற்றம்பலங்க ஐயா. வாங்க தமிழரசி வாங்க பாடுங்க. பாங்க பூங்குடி அம்மா எழுந்து வந்துடணும் நீங்க சொல்ற பாடல. வாங்க. திருச்சிற்றம்பலம். வைத்தியநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. மாந்தர்தம் பால்நறு நெய் மகிழ்ந்தாடி வளர் சடை மேற்புணல் வைத்து மோந்தை முழா குழல் தாளமோர் வீணை முதிர ஓர் வாய் மூறி பாடி ஆந்தை விழிச்சிறு பூதத்தர்
பாச்சிலாச்சாரம் அமர்ந்துரைகின்ற சாந்தனி மார்பரோ தையல் வாட சதுர் செய்வதோ இவர் சார்வே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அம்மா சீக்கிரம் குணமடையுங்க ஐயா. நன்றி. அப்படியே மனசார பிரார்த்தனை பண்ணிக்கங்க. அடுத்து வேற யார் பாட போறீங்க? 6வது பாட்டு. மல்லிகாமா இருக்காங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். வாங்க 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 வாங்க. அம்மாவுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க அருள்வாய் ஈஸ்வரா. நடராஜ பெருமானே. திருச்சிற்றம்பலம். நீருமை பூசி நிறைசடை தாள நெற்றிக்கண் உள்ளொரு நோக்கி ஆரது சூடி ஆடரவாட்டி ஐவிரல் கோவண ஆடை பரருமேனியர் பூதத்தர் பாச்சி ஆச்சிலாமாத்துரைகின்ற ஏறது ஏரியர் ஏழையை வாட இடர் செய்வதோர் இவரீடே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நன்றி. குணமாயிடும். 6வது பாட்டு. 7வது பாட்டு வாங்க. யார் பாட வரீங்க? வாங்க. ஆத்மார்த்தமா வந்து பாடுங்க. அம்மா வந்து அந்த கட்டிலே கிடக்குறாங்க, படுத்த படுக்கையா கிடக்குறாங்க. அந்த எழுந்து நடந்துடணும். அடுத்த நீங்க பாடுற பாட்டுல அம்மாவுடைய அந்த தலைப்பு போட்ட மாதிரி இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் மாதிரி. ஆமா, வாங்க பரமேஸ்வரி அம்மா வாங்க, வாழ்த்துங்க. சிவாய நம ஐயா. சீக்கிரமே நலமாக எழுந்து இறைவன் அருளால சீக்கிரமே அவங்க உடம்பு குணமாயிடுங்க ஐயா. நேர்ல பாத்தீங்கல்ல, ஃபங்க்ஷன் வந்தாங்கல்ல, ஆள் பாத்தீங்கல்ல சிவாய ஐயா. நம்ம நிகழ்ச்சி வந்தாங்கல்ல கடைசியா நம்ம இதுல. ஆமாங்க ஐயா, பார்த்துருக்கேன் ஐயா. மனதாக அவங்கள நினைச்சு நான் வேண்டிக்கிறேன். அவங்களோட முகத்தை நினைச்சு. இது போதும் சாமி, இது போதும் பாடுங்க. சிவா. பொங்கில நாகம் ஓர் ஏகவடத்தோடு ஆமை வெண்ணூர் புனை கொன்றை கொங்கில மாலை புனைந்து அழகாய கொங்கு இள மாலை புனைந்து அழகாய உலகர் கொல்லாம் இவர் என்ன அங்கு இளமங்கை ஓர் பங்கினர் பாச்சில்லாச்சிரமத்து உரைகின்ற சங்கொலி மன்னரோ தாழ்குழல் வாட சதிர் செய்வதோ இவர் சார்வே. தாழ்குழல் வாட சதிர் செய்வதோ இவர் சார்வே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சாமியோட இன்னொரு உண்டு. நீங்க எல்லாம் பாடி இருக்கீங்கல்ல, நிச்சயம் அவங்க நிகழ்ச்சிக்கு எழுந்து நடந்து நான் வந்துட்டேன் ஐயா அப்படின்னு சொல்லணும் பாருங்க. அப்பதான் சாமியோட. ஆமா நிச்சயம். அடுத்து 8வது பாட்டு யார் பாட வரீங்க? அடியன் பாடலாமா ஐயா? வாங்க சாமி, வாங்க சாமி, வாங்க ஞானாசிரியரே வாங்க. திருச்சிற்றம்பலம். ஏவலத்தாள் விசைய கருள் செய்து ராவணனை ஈடழித்து ஏவலத்தாள் விசைய கருள் செய்து ராவணனை ஈடழித்து மூவரிலும் முதலாய் நடுவாய மூர்த்தியை அன்றி மொழியார் யாவர்களும் பரவும் எழிற்பாச்சில் ஆச்சிராமத்துரைகின்ற யாவர்களும் பரவும் எழிற்பாச்சில் ஆச்சிராமத்துரைகின்ற தேவர்கள் தேவரோ சேயிடை வாட தேவர்கள் தேவரோ சேயிடை வாட
சீதை செய்வதோ இவர் சேர்வே. தேவர்கள் தேவரோ சேயடை வாட, சீதை செய்வதோ இவர் சேர்வே. சீதை செய்வதோ இவர் சேர்வே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றி சாமி. சிவபெருமான் சிவ சிவா திருச்சிற்றம்பலம். பெருங்கருணை பெருங்கருணை. அம்மா மீண்டு வரணும். வாங்க பனிசை ஐயா, வாங்க ஐயா. ஐயா சிவாய நம்ம ஐயா. அடியார் பெருமக்கள் பொன்னார் திருவடியில் சிவ வணங்குறேன் சிவ ஐயா. சிவாய நம்ம அனைவருக்கும் திருவடி வணக்கம் ஐயா. இருங்கம்மா, உங்களுக்கு பாடி முடிச்சு எல்லாரும் பாடி முடியும். வாங்க ஐயா, பனிசை ஐயா மேலது பாடுங்க. நான் மோகன் எய்தியதில்லை, மேலது நான் மோகன் எய்தியதில்லை, கிழடி சேவடி தன்னை, ஈழது சேவடி தன்னை, நிலது வண்ணனும் எய்தியதில்லை, நிலது வண்ணனும் எய்தியதில்லை, என இவர் நின்றது அல்லால், என இவர் நின்றது அல்லால், ஆலது மாமதி தோள் பொழிற்பாச்சிலாமரத்துறை என்ற, ஆலம மாமதி தோய் பொழிற் பாச்சிலாமரத்துறை என்ற, பாலது வண்ணரோ பைந்தொடி வாட, பாலது வண்ணரோ பைந்தொடி வாட, பழி செய்வதோ இவர் மாண்பே, பழி செய்வதோ இவர் மாண்பே. சிவாய நம்பியா. நன்றி சாமி. வாங்க வாங்க குமார் ஐயா, வாங்க. அடுத்து வரீங்களா? வெளியில் இருக்குங்கய்யா, புக் இல்லைங்க சாமி, வெளியில் சரி இருக்கேன். சாமி, சரி சாமி. வாங்க அடுத்து யாருன்னா வாங்க. நானோடு கூடிய படிக்கிறீங்களா? வாங்க பட்டமல்லமா படிங்க. நானொடு கோடிய சாயினரேனும் நகுவர வரிருரு போலும், ஊனொடு கோடிய உட்கு நகையா உரைகள் வைகொள வேண்டா, ஆனொடு பெண்படி வாயினர் பாச்சிலா சிரமத்துரைகின்ற, பூனொடு மார்பரோ பூங்கொடி வாட, புனை செய்வதோ இவர் பொற்பே. சிவாய நம. சிவ சிவா. ஹலோ ஐயா ஐயா. கேக்குதுங்களா? நான் இந்த இறுதி பாடலை நான் நிறைவு பண்ணிடுறேன். பாடிடுங்க ஐயா, பாடிடுங்க ஐயா. அகமொழி அன்போடு தொண்டர் வணங்க, ஆச்சிராமத்து உரைகின்ற புகைமலி மாலை புனைந்தழகாய புனிதர் கொலாம் இவர் என்ன, நகைமலி தன் சுழறுப்ப காழி நற்றமிழ் ஞான சம்பந்தம், தகைமலி தந்தமிழ் ஒன்றிவை ஏத்த சாரகிலா வினைதானே. ஆச்சாரியர் வாக்கு சொல்லிட்டாரு. இந்த தகைமலி தண்டல்னா அருள், அழகு, அருள், உரிமைன்னு பேரு. அதாவது தகைமலிங்கிறதுக்கு நோய்ந்து இருக்கக்கூடிய அந்த வினைகள் சாராது என்று சொல்லி பாடல்களை பார்த்தா அப்படி என்று சொல்லி சொல்றாரு. இதை நாம் இவர்களுக்காக பாடி இருக்கிறோம். இறைவன் திருவருள் அவர்களுக்கு நன்மையை விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி விடைபெறுகிறேன். வணக்கம்.
நன்றிங்க ஐயா. மிக்க நன்றிங்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும், பார்த்துக் கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் வியாழக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே சிந்தித்து வந்தோம். அந்த வகையிலே நேற்று ஐயா அவர்கள் சிதம்பரத்திலே சொற்பொழிவாற்ற சென்றிருந்தார். அந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு நாம் இரவு 8 மணிக்கு மாற்றி வைத்திருந்தோம். அந்த வகையிலே நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாரை வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 9:45க்கு நாயன்மார்கள் புகழ் பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழே சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நிகழ்ச்சிக்கு வந்து அம்மா பூங்கொடி அம்மாவுக்காக திரு பாச்சலாச்சரம் பதிகம் பாடிய அத்துணை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் மீண்டும் வந்து சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மீண்டும் அவர்கள் வர வேண்டும் என்று மனதார ஆத்மார்த்தமாக மனம் மொழி மெய்களால் வேண்டிக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.